நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். பிஜிடிஆர்பி மேக்ஸ் தேர்வு எழுதும் நண்பர்கள் அனைவரும் தேர்வில் வெற்றி பெற சாலை ஈசி மேக்ஸ் சார்பாக வாழ்த்துக்கள். இன்னைக்கு நம்ம வீடியோல யூனிட் 3 ஃபூரியர் சீரிஸ் அண்ட் ஃபூரியர் இன்டெகிரல்ஸ்ல நம்ம என்ன டாபிக் எடுத்திருக்கோம் அப்படின்னா ஃபூரியர் சைன் டிரான்ஸ்ஃபார்ம். ஸோ பார்ட் 9ல பாத்தீங்க அப்படின்னா ஃபூரியர் சைன் டிரான்ஸ்ஃபார்ம் பேஸ் பண்ணி ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா நம்ம ப்ராப்ளம் நம்ம சால்வ் பண்ண போறோம். இப்ப இதுல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்ம என்ன டாபிக்ல எடுக்கிறோம் அப்படின்னா ஃபூரியர் சைன் டிரான்ஸ்ஃபார்ம். சோ அடுத்து பாத்தீங்கன்னா பர்சிவல்ஸ் ஐடென்டிட்டி. சோ அதுக்கப்புறம் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஃபூரியர் சைன் டிரான்ஸ்ஃபார்ம். சோ இதை பேஸ் பண்ணி ரிசல்ட்ஸ் அண்ட் ப்ராப்ளம்ஸ். சோ இது எல்லாமே பாத்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம வீடியோல பார்ட் 9ல சோ இந்த டாபிக் எடுத்து நம்ம சால்வ் பண்ண போறோம். சோ இந்த ப்ராப்ளம் எல்லாம் ஆல்ரெடி பாத்தீங்க அப்படின்னா ஃபூரியர் சீரிஸை பேஸ் பண்ணி நம்ம ப்ராப்ளம் சால்வ் பண்ணி ஏற்கனவே நம்ம ஒரு வீடியோ அப்லோட் பண்ணிருப்போம். சோ அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஃபூரியர் டிரான்ஸ்ஃபார்மை பேஸ் பண்ணி நம்ம ஒரு ப்ராப்ளம் எல்லாம் எடுத்து சால்வ் பண்ணி அதோட வீடியோ நம்ம அப்லோட் பண்ணிருப்போம். சோ அந்த வீடியோஸ் நீங்க பார்க்கல அப்படின்னா அதோட லிங்க் என்னோட டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, அதுல போய் நீங்க பாத்துக்கலாம். சோ நம்மளோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் நீங்க பாக்குறீங்க அப்படின்னா நம்ம சேனல் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நம்ம போற வீடியோஸ் எல்லாம் உங்க நோட்டிபிகேஷன்ஸ்ல வரணும் அப்படின்னா மறந்துடாம பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கங்க. ஓகே கவனிங்க. இதுல ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பாக்குறோம் அப்படின்னா ஃபூரியர் சைன் டிரான்ஸ்ஃபார்மோட ஃபார்முலா பாக்குறோம். சோ அதாவது ஃபூரியர் சைன் டிரான்ஸ்ஃபார்ம் நம்ம எப்படி டிஃபைன் பண்ணுவோம் அப்படின்னா ஃபூரியர் சைன் டிரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் என்னன்னு எடுத்துக்கோ நம்ம எஃப் ஆஃப் எக்ஸ். சோ இந்த மாதிரி எஃப் எஸ் ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் அப்படின்னு எழுதுனோம்னா சைன் டிரான்ஸ்ஃபார்ம் அப்படின்னு அர்த்தம். இப்ப இதே மாதிரி நம்ம நெக்ஸ்ட் பார்ட்ல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஃபூரியர் கொசைன் டிரான்ஸ்ஃபார்ம் பேஸ் பண்ணி சோ அங்க நம்ம ஃபார்முலா இதை பேஸ் பண்ணி ப்ராப்பர்ட்டிஸ் ரிசல்ட்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா ப்ராப்ளம்ஸ் எல்லாமே நம்ம நெக்ஸ்ட் பார்ட்ல பார்ப்போம். சோ அங்க பாத்தீங்க அப்படின்னா இந்த எஸ் க்கு பதிலா எஃப்சி அப்படின்னு எழுதுவோம். சோ அப்ப நம்ம ஏற்கனவே பார்த்த ஃபூரியர் டிரான்ஸ்ஃபார்ம், இப்ப நம்ம பாக்குற ஃபூரியர் சைன் டிரான்ஸ்ஃபார்ம், அடுத்து நம்ம பார்க்க போற ஃபூரியர் கொசைன் டிரான்ஸ்ஃபார்ம். சோ இது மூணையும் கம்பேர் பண்ணி படிச்சீங்க அப்படின்னா சோ நமக்கு இந்த ஃபார்முலா என்ன நம்ம ரிலேட் பண்ணிருக்கோம் அப்படின்றத நம்ம ஈஸியா நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். இப்ப இதுல ஃபூரியர் சைன் டிரான்ஸ்ஃபார்மோட ஃபார்முலா ஈக்குவல் டு நமக்கு என்ன வரும் அப்படின்னா ரூட் ஆஃப் என்ன வரும் அப்படின்னா 2 பை இன்டெகிரல் இங்க என்ன வரும் நமக்கு 0 to infinity f of x into என்ன வரும் இங்க sin sx dx. சோ இந்த இடத்துல sin sx க்கு பதிலா சோ நெக்ஸ்ட் பார்க்க நம்ம கொசைன்ல இங்க cos sx அப்படின்னு வந்துச்சு அப்படின்னா கொசைன் டிரான்ஸ்ஃபார்ம் அப்படின்னு மாறிடும். இப்ப இததான் நம்ம ஈக்குவல் டு நம்ம என்ன எடுத்திருப்போம் f s of என்ன எடுப்போம் நம்ம s. சோ இது பாத்தீங்கன்னா ஃபூரியர் சைன் டிரான்ஸ்ஃபார்மோட ஃபார்முலா. சோ இது இன்வெர்ஸ் ஃபூரியர் டிரான்ஸ்ஃபார்ம் நம்ம ஃபார்முலா எப்படி எழுதுவோம் அப்படின்னா இந்த f of x அப்படியே இந்த சைடு கொண்டு வந்துட்டீங்க அப்படின்னா f of x equal to நமக்கு என்ன கிடைக்கும் root of 2 பை integral 0 to infinity. so இங்க உள்ளது Fourier sin transform of f of x இந்த term into sin sx integration பாத்தீங்க அப்படின்னா ds அப்படின்னு வரணும். so இது பாத்தீங்கன்னா Fourier sin transform ஓட ஃபார்முலா. so இது inverse Fourier sin transform ஓட ஃபார்முலா. so இந்த ரெண்டு ஃபார்முலாவை நல்லா ஞாபகம் வச்சுக்கங்க. சோ இதை பேஸ் பண்ணி தான் நம்ம ப்ராப்பர்ட்டிஸ் நம்ம ப்ரூவ் பண்றது, இதை பேஸ் பண்ணி தான் ப்ரூவ் பண்ணுவோம். சோ அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா ப்ராப்ளம் சால்வ் பண்றதுமே இந்த ஃபூரியர் சைன் டிரான்ஸ்ஃபார்ம் ஃபார்முலா பேஸ் பண்ணி தான் நம்ம ப்ராப்ளம் சால்வ் பண்ணுவோம். இப்போ இந்த ரெண்டு ஃபார்முலா நமக்கு ஞாபகத்துல இருக்கணும். சோ அடுத்து பாத்தீங்க அப்படின்னா பர்சிவல்ஸ் ஃபார்முலா. இப்போ பர்சிவல்ஸ் ஃபார்முலா நம்ம ஏற்கனவே ஃபூரியர் டிரான்ஸ்ஃபார்முக்கு படிச்சிருப்போம். அங்க லிமிட் பாத்தீங்கன்னா -∞ +∞ அப்படின்னு வரும். இங்க பாத்தீங்கன்னா 0 to infinity மாடுலஸ் f of x whole square dx ஈக்குவல் டு சோ இந்த சைடு நமக்கு என்ன வரும் இன்டெகிரல் 0 to infinity மாடுலஸ் f s of s அப்படின்னு வரும். அதாவது ஃபூரியர் சைன் டிரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் s அப்படின்னு வரும். இங்க ஹோல் ஸ்கொயர் இன்ட் என்ன வரும் ds. அதாவது ஒரு ஃபங்க்ஷன் f of x க்கு ஃபூரியர் சைன் டிரான்ஸ்ஃபார்ம் எடுக்கிறத ஸ்கொயர் பண்றதும் மாடுலஸ் f of x ஸ்கொயர் பண்ணி இன்டெகிரல் பண்ணாலுமே ரெண்டுமே நமக்கு என்ன வரும் ஈக்குவலா இருக்கும். சோ இது பாத்தீங்கன்னா பர்சிவல்ஸ் ஃபார்முலா ஃபார் என்னது ஃபூரியர் சைன் டிரான்ஸ்ஃபார்ம். சோ இதுல ஃபர்ஸ்ட் ஒன் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா ஃபூரியர் சைன் டிரான்ஸ்ஃபார்மோட ஃபார்முலா பார்த்தோம். அடுத்தது இன்வெர்ஸ் ஃபூரியர் சைன் டிரான்ஸ்ஃபார்மோட ஃபார்முலா பார்த்தோம். சோ தேர்ட் ஒன் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா பர்சிவல்ஸ் ஃபார்முலா. சோ இந்த மூணு ஃபார்முலா பேஸ் பண்ணி தான் சோ ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே நம்ம ப்ராப்ளம் சால்வ் பண்ணுவோம். சோ அதனால இந்த ஃபார்முலாவை கொஞ்சம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. சோ இதை பேஸ் பண்ணி எப்படி நம்ம ப்ராப்ளம் சால்வ் பண்ண போறோம் அப்படின்றத நம்ம ஒன் பை ஒன்னா பார்ப்போம். நீங்க இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்கறோம் அப்படின்னா ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் என்ன பார்க்கறோம் நம்ம ஃபூரியர் சைன் டிரான்ஸ்ஃபார்ம். ஓகே நீங்க இப்ப ஆல்ரெடி பாத்தீங்க அப்படின்னா இதே மாதிரி ப்ராப்பர்ட்டிஸ் ஃபூரியர் டிரான்ஸ்ஃபார்முக்கு நம்ம படிச்சிருப்போம். அதாவது ஃபர்ஸ்ட் ஒன் பாத்தீங்க அப்படின்னா லீனியாரிட்டி ப்ராப்பர்ட்டி, சோ அடுத்து சேஞ்ச் ஆஃப் ஸ்கேல் ப்ராப்பர்ட்டி, சோ அதுக்கப்புறம் டெரிவேட்டிவ் ப்ராப்பர்ட்டி, இதுலயே ரெண்டு டெரிவேட்டிவ் ப்ராப்பர்ட்டி பார்ப்போம். சோ அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா மாடுலேஷன் ப்ராப்பர்ட்டி. சோ இதே ப்ராப்பர்ட்டிஸ் பாத்தீங்கன்னா ஃபூரியர் டிரான்ஸ்ஃபார்முக்கும் படிச்சிருப்போம். இப்போ நம்ம ஃபூரியர் சைன் டிரான்ஸ்ஃபார்முக்கும் படிக்கிறோம். இதே ப்ராப்பர்ட்டி நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்ப்போம் அப்படின்னா ஃபூரியர் கொசைன் டிரான்ஸ்ஃபார்முக்கும் படிப்போம். சோ இந்த ப்ராப்பர்ட்டில இருந்து கண்டிப்பா நமக்கு பாத்தீங்கன்னா எவ்ரி இயர்ல நமக்கு ஏதாச்சும் ஒரு கொஸ்டின் ரிப்பீட்டடா கேட்டுட்டே இருக்காங்க.
சோ அதனால இந்த ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாத்தையும் நம்ம ஞாபகம் வச்சுக்க முடியாதுன்னா சோ இந்த ப்ராப்பர்ட்டி எப்படி ப்ரூவ் பண்றது, எதை பேஸ் பண்ணி நம்ம வந்து இதை சால்வ் பண்ணலாம் அப்படின்றத நல்லா தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா சோ இந்த ரிசல்ட் எல்லாத்தையும் நம்ம மனப்பாடம் பண்ண தேவையில்லை. ஃபோரியர் டிரான்ஸ்ஃபார்ம்ல உள்ள ப்ராப்பர்ட்டி, ஃபோரியர் சைன் டிரான்ஸ்ஃபார்ம்ல உள்ள ப்ராப்பர்ட்டி, சோ அடுத்து பாத்தீங்கன்னா ஃபோரியர் கொசைன் டிரான்ஸ்ஃபார்ம்ல உள்ள ப்ராப்பர்ட்டி, சோ இந்த மாதிரி எல்லா ப்ராப்பர்ட்டிஸையும் நம்ம இந்த ரிசல்ட்டை ஞாபகம் வச்சுக்கிறதுனா ரொம்ப ரொம்ப கஷ்டம். அப்ப நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த ப்ராப்பர்ட்டிய எப்படி நம்ம வந்து ப்ரூவ் பண்ணலாம், சோ இதுக்கு நம்ம எந்த ஃபார்முலா எடுத்து ரிசல்ட் நம்ம கண்டுபிடிக்கலாம் ஷார்ட்டா அப்படின்றத சோ நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா சோ கண்டிப்பா இந்த ரிசல்ட் எல்லாத்தையும் நம்ம வந்து ஈஸியா நம்ம வந்து அட்டெண்ட் பண்ணிடலாம். சோ கண்டிப்பா இது வந்து பாத்தீங்கன்னா சோ இந்த ப்ராப்பர்ட்டிஸ் அதே மாதிரி ரிசல்ட்ஸ் படிச்சிருப்போம். சோ இந்த ரிசல்ட்ஸ்ல இருந்துமே பாத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா நமக்கு வந்து பாத்தீங்கன்னா கொஸ்டின்ஸ் வந்து நமக்கு வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இப்ப இதுல ஃபர்ஸ்ட் கவனிங்க லீனியாரிட்டி ப்ராப்பர்ட்டி. இப்ப லீனியாரிட்டி ப்ராப்பர்ட்டி இதுக்கு நம்ம என்ன ஃபார்முலா எடுத்துக்குவோம், ஃபோரியர் சைன் டிரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் f of x equal to என்ன ஃபார்முலா பார்த்திருப்போம், ரூட் ஆஃப் 2 பை பை இன்டகிரல் 0 டு இன்ஃபினிட்டி. சோ இங்க நமக்கு என்ன வரும், f of x இன்டு இங்க நம்ம என்ன படிச்சிருப்போம் sin sx dx. சோ இந்த ஃபார்முலா எடுத்து தான் இங்க உள்ள ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாத்தையும் நம்ம வந்து ப்ரூவ் பண்ண போறோம். சோ இப்போ இதுல f of x க்கு பதிலா இங்க நமக்கு என்ன இருக்கு, a into f of x பிளஸ் b into g of x. ஒன்னு பிளஸ் வரலாம் இல்லாட்டி மைனஸ் வரலாம். இப்போ இதை வந்து ஃபர்ஸ்ட் ஒன் எடுத்துங்க லீனியாரிட்டி ப்ராப்பர்ட்டியை, ஃபோரியர் சைன் டிரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் a into f of x பிளஸ் ஆர் மைனஸ் b into g of x. சோ நான் வந்து பாத்தீங்கன்னா பிளஸ் மைனஸ் ரெண்டையுமே சேர்த்து எடுத்துக்கிட்டேன். சோ நமக்கு பிளஸ்ல கேட்டாங்கன்னா ஆன்சரும் பிளஸ்ல வரும், மைனஸ்ல கேட்டாங்கன்னா ஆன்சர் வந்து மைனஸ்ல வரும். இப்போ இதை ஃபார்முலா அப்ளை பண்ணுங்க, ரூட் ஆஃப் 2 பை பை இன்டகிரல் 0 டு இன்ஃபினிட்டி f of x ஓட வேல்யூ என்னது, a into f of x பிளஸ் ஆர் மைனஸ் b இன்ட்டு என்ன கிடைக்கும், g of x இன்ட்டு இங்க உள்ளது என்னது நமக்கு sin sx dx அப்படின்னு வரும். இப்ப இதுல சோ இந்த a இன்ட்டு f of x ஓட இந்த sin sx மல்டிப்ளை பண்ணீங்கன்னா ஃபர்ஸ்ட் நமக்கு என்ன கிடைக்கும், ரூட் ஆஃப் 2 பை பை இன்டகிரல் 0 டு இன்ஃபினிட்டி a இன்ட்டு f of x இங்க உள்ள sin sx dx. இதை ஃபர்ஸ்ட் இன்டகிரலா எடுத்துங்க. அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா ரூட் ஆஃப் 2 பை பை இன்டகிரல் 0 டு இன்ஃபினிட்டி. சோ இங்க மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா b into g of x. சோ இங்க என்ன இருக்கும் நமக்கு sin sx dx னு வருமா. சோ இந்த இன்டகிரல் தனித்தனியா பிரிச்சுக்கிறோம். சோ பிளஸ் ஆர் மைனஸ் அப்படின்றதுனால பிளஸ் ஆர் மைனஸ் அப்படின்னு போட்டுங்க. இப்போ இதுல கான்ஸ்டன்ட் a, இதுல கான்ஸ்டன்ட் என்னது b. இப்போ இந்த a நான் வெளியே எடுத்துட்டேன் அப்படின்னா சோ a இன்ட்டு எனக்கு எந்த டேர்ம் இருக்கும், ரூட் ஆஃப் 2 பை பை 0 டு இன்ஃபினிட்டி f of x sin sx dx அப்படின்னு இருக்கும். அதே மாதிரி இங்க கான்ஸ்டன்ட் b வெளியே எடுத்துட்டீங்க அப்படின்னா சோ ரூட் ஆஃப் 2 பை பை இன்டகிரல் 0 டு இன்ஃபினிட்டி. சோ நமக்கு இங்க என்ன இருக்கும், g of x into sin sx dx ன்னு இருக்குமா. இப்போ இந்த டேர்ம் தான் நம்ம வந்து ஃபார்முலா எடுத்திருப்போம், ஃபோரியர் சைன் டிரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் f of x ன்னு எடுத்திருப்போமா. சோ அப்ப நமக்கு ஃபர்ஸ்ட் என்ன கிடைச்சிடும், a into ஃபோரியர் சைன் டிரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் என்ன கிடைச்சிடும் நமக்கு, f of x. அடுத்து பிளஸ் ஆர் மைனஸ் இங்க உள்ள b இன்ட்டு சோ இதான் நம்ம என்ன படிச்சிருப்போம், ஃபோரியர் சைன் டிரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் இங்க ஃபங்க்ஷன் என்னது, g of x. சோ இததான் ஃபர்ஸ்ட் லீனியாரிட்டி ப்ராப்பர்ட்டில சோ இங்க வந்து நம்ம ப்ரூஃப் பண்ணிருப்போம். சோ இது எல்லாத்துக்குமே இந்த ஃபார்முலா தான் நம்ம எடுத்துக்குவோம், அதாவது ஃபோரியர் சைன் டிரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் f of x ஓட ஃபார்முலா எடுத்து நம்ம வந்து ப்ரூஃப் பண்ணுவோம். இப்போ இதே மாதிரி செகண்ட் ஒன் பாத்தீங்க அப்படின்னா சேஞ்ச் ஆஃப் ஸ்கேல் ப்ராப்பர்ட்டி எப்படி நம்ம வந்து ப்ரூஃப் பண்றது அப்படின்றத பார்ப்போம். ஓகே கவனிங்க, இப்ப செகண்ட் ஒன் பாத்தீங்க அப்படின்னா ஃபோரியர் சைன் டிரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் என்ன எடுத்துருக்கோம் நம்ம, f of என்னது ax. இப்ப இதே இதை f of x க்கு பதிலா f of ax அப்படின்னு எடுக்கிறோம். சோ இதை இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணீங்க அப்படின்னா ரூட் ஆஃப் 2 பை பை இன்டகிரல் 0 டு இன்ஃபினிட்டி f of x ஓட வேல்யூ என்னது, இங்க f of ax ன்னு இருக்கும், இன்ட்டு இங்க உள்ளது என்னது sin sx. அப்ப sin sx இன்ட்டு என்ன இருக்கும், dx. இப்ப எனக்கு இந்த இடத்துல f of ax சோ நம்ம என்ன எடுத்துக்க போறோம் அப்படின்னா சோ ஏதாச்சும் ஒரு வேரியபிள் t அப்படின்னு எடுத்துக்கங்க, t ஈக்குவல் டு என்னன்னு எடுத்துக்கங்க, ax. இப்போ இதை டிஃபரன்ஷியேட் பண்ணீங்கன்னா dt ஈக்குவல் டு a இன்ட்டு dx அப்படின்னு கிடைக்குமா. இப்போ x ஓட லிமிட் 0 அப்ளை பண்ணீங்கன்னா t ஓட லிமிட் எனக்கு என்ன கிடைக்கும், t யுமே 0 கிடைக்கும். x ஓட லிமிட் இன்ஃபினிட்டி அப்ளை பண்ணீங்கன்னா t ஓட லிமிட் இன்ஃபினிட்டி அப்படின்னு கிடைக்கும். இப்போ நமக்கு இந்த இன்டெகிரல் எப்படி சேஞ்ச் ஆகும், ரூட் ஆஃப் 2 பை பை இன்டகிரல் 0 டு இன்ஃபினிட்டி f of இந்த ax என்ன எடுத்துருப்போம் நம்ம, t அப்படின்னு எடுத்திருப்போம். நெக்ஸ்ட் sin இன்ட்டு s, இந்த x இருக்கு பாத்தீங்களா, இங்க உள்ள x ஓட வேல்யூ இதுல கண்டுபிடிச்சீங்க அப்படின்னா சோ இந்த டேர்ம்ல t by a அப்படின்னு கிடைக்குமா. அப்ப s இன்ட்டு இந்த டேர்ம் நமக்கு என்ன இருக்கும், t by a இன்ட்டு dx ஓட வேல்யூ பாத்தீங்கன்னா இந்த இடத்துல a இந்த சைடு கொண்டு வந்தீங்க அப்படின்னா dt by a கிடைக்கும். இப்ப எனக்கு இந்த இடத்துல இந்த a வெளியே எடுத்தீங்க அப்படின்னா
1 by a. So இங்க நமக்கு என்ன இருக்கும் root of 2 pi pi integral 0 to infinity. So இங்க என்ன இருக்கும் f of t sin of. So இது எப்படி எழுதலாம் அப்படின்னா s by a into t. So into என்ன இருக்கும் நமக்கு dt. இப்போ இந்த t அப்படின்றத நம்ம டம்மி வேரியபிள் அப்படின்னு எடுத்திருப்போம். t அப்படின்றது நம்ம என்ன எடுத்திருப்போம் டம்மி வேரியபிள். அப்ப இது எல்லாத்தையும் x க்கு மாத்துனீங்க அப்படின்னா 1 by a root of 2 pi pi integral 0 to infinity. So இது என்ன மாறும் f of x sin of s by a into x dx வந்துருமா. இப்போ இந்த இதுக்கு தான் ஃபார்முலா பார்த்திருப்போம். Fourier sin transform of f of x னா so f of x sin sx அப்படின்னு வரும். இப்போ இந்த இடத்துல s க்கு பதிலா எனக்கு என்ன இருக்கு s by a வா. இப்போ இத தான் நம்ம equal to f s of என்ன எடுப்போம் s ன்னு எடுப்போமா. அப்ப நமக்கு இங்க என்ன ஆன்சர் கிடைச்சிரும் equal to 1 by a. so இந்த டேர்முக்கு Fourier sin transform of s க்கு பதிலா என்ன இருக்கு நமக்கு s by a ன்னு இருக்கும். அப்ப ஆன்சர் பாத்தீங்கன்னா 1 by a f s of என்னன்னு கிடைச்சிரும் நமக்கு s by a. சோ இததான் நம்ம வந்து இங்க ப்ரூஃப் பண்ணிருப்போம் சேஞ்ச் ஆஃப் ஸ்கேல் ப்ராப்பர்ட்டில. இப்போ இதே மாதிரி சோ நெக்ஸ்ட் டெரிவேட்டிவ் ப்ராப்பர்ட்டி எப்படி நம்ம சால்வ் பண்றது அப்படின்றத பார்ப்போம். ஓகே கவனிங்க. இப்போ தேர்ட் ஒன் பாத்தீங்க அப்படின்னா சோ நம்ம என்ன எடுத்திருக்கோம் Fourier sin transform of இங்க நம்ம என்ன எடுக்கிறோம் f dash of x equal to இப்போ f of x க்கு பதிலா நம்ம என்ன எடுத்திருக்கோம் f dash of x. இப்போ இத அப்படியே ஃபார்முலா அப்ளை பண்ணீங்க அப்படின்னா சோ இங்க நமக்கு என்ன கிடைக்கும் root of 2 pi pi integral 0 to infinity. சோ இந்த f of x க்கு பதிலா நம்ம என்ன எடுத்திருக்கோம் நம்ம f dash of x அப்படின்னு எடுத்திருக்கோம். into என்ன இருக்கும் நமக்கு இங்க sin sx into dx அப்படின்னு இருக்குமா. இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப்ல நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா root of 2 pi pi integral 0 to infinity. சோ இந்த sin sx ஃபர்ஸ்ட் எடுத்துங்க. இந்த f dash of x நம்ம எப்படி எழுதணும் அப்படின்னா d into நான் என்ன எடுத்துக்கிறேன் f of x. இப்போ இத டிஃபரன்ஷியேட் பண்ணி பாருங்க f of x டிஃபரன்ஷியேட் பண்ணீங்கன்னா f dash of x into dx ன்னு கிடைச்சிருமா. அப்ப இந்த f dash of x dx d of என்ன எடுத்துக்கிறேன் நான் f of x. இப்போ இது என்ன ஃபார்முலா வரும் அப்படின்னா இன்டெகிரல் udv ஃபார்முலா. அதாவது uv மைனஸ் இன்டெகிரல் என்னது vdu. இந்த ஃபார்முலால இத அப்ளை பண்ணுங்க. இங்க uன்றது sin sx vன்றது பாத்தீங்கன்னா f of x. இப்போ இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணீங்கன்னா சோ இங்க முன்னாடி நமக்கு என்ன இருக்கும் root of 2 pi pi இந்த root of 2 pi pi அப்படியே வெளியில எடுத்துங்க. ஃபர்ஸ்ட் என்னது uன்றது என்னது நமக்கு sin sx into f of vன்றது என்னது நமக்கு f of x. இப்போ இதோட லிமிட் பாத்தீங்கன்னா 0 to infinity minus integral 0 to infinity v du. vன்றது என்னது f of x du அப்படின்றது என்னது sin sx டிஃபரன்ஷியேட் பண்ணனும். இப்போ sin sx டிஃபரன்ஷியேட் பண்ணீங்க அப்படின்னா சோ நமக்கு என்ன கிடைக்கும் cos sx into என்ன கிடைக்கும் s into என்ன கிடைக்கும் நமக்கு dx அப்படின்னு கிடைக்கும். இப்போ இதுல சோ இந்த ஃபர்ஸ்ட் டேர்ம் பாருங்க sin sx f of x ஓட வேல்யூ பாத்தீங்கன்னா 0 ன்னு வந்துரும். சோ நம்ம ஏற்கனவே பார்த்திருப்போம். சோ அதாவது f of x tends to 0 as எங்க இருக்கும் நம்ம x tends to plus or minus infinity எடுக்கிறப்ப கண்டிப்பா f of x வேல்யூ 0 ன்னு பார்த்திருப்போம். அப்ப ஃபர்ஸ்ட் டேர்ம் கேன்சல் ஆயிரும். இப்ப ரிமைனிங் என்ன இருக்கும் இங்க ஒரு மைனஸ் இருக்கும். சோ அப்ப மைனஸ் ரூட் ஆஃப் என்னன்னு எடுத்துங்க 2 pi pi. சோ அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா இங்க ஒரு s இருக்கும். சோ இந்த s ஐயும் வெளியில எடுத்துருங்க. இன்டெகிரல் நமக்கு என்ன இருக்கும் 0 to infinity f of x. சோ இங்க என்ன இருக்கும் நமக்கு cos sx into என்ன இருக்கும் நமக்கு dx. இப்ப கவனிங்க இப்ப இந்த இடத்துல நம்ம இந்த மைனஸ் s வெளிய எடுத்துட்டு சோ இத எப்படி அரேஞ்ச் பண்ணிக்கலாம் அப்படின்னா root of 2 pi pi 0 to infinity f of x எனக்கு இங்க இடத்துல என்ன இருக்குது நமக்கு cos sx dx. இப்ப இந்த டேர்ம் தான் சோ நம்ம வந்து பாத்தீங்கன்னா Fourier cosine transform ஃபார்முலால படிப்போம். இப்ப நெக்ஸ்ட் பார்ட்ல பாப்போம் f of x இந்த இடத்துல sin sx க்கு பதிலா எனக்கு என்ன இருக்கு cos sx ன்னு இருக்கு. அப்ப இந்த டேர்ம் நம்ம என்ன எடுத்துக்குவோம் Fourier cosine transform எடுப்போமா. சோ அப்ப இங்க முன்னாடி உள்ள s சோ அதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இத Fourier cosine transform of என்ன எடுப்போம் நம்ம s. சோ இது வந்து நெக்ஸ்ட் பார்ட்ல பாப்போம் Fourier cosine transform ஓட ஃபார்முலா. சோ இங்க வந்து பாத்தீங்கன்னா சோ இந்த சைனுக்கு பதிலா காஸ் இருக்கிறதுனால இத நம்ம என்ன எடுத்துக்குவோம் நம்ம Fourier cosine transform ஃபார்முலால நமக்கு வந்து எடுத்துக்குவோம். அப்ப நமக்கு ஆன்சர் என்ன கிடைச்சிரும் மைனஸ் s by s into fc of s. சோ இதுதான் பாத்தீங்கன்னா தேர்ட் ஒன்ல டெரிவேட்டிவ் ப்ராப்பர்ட்டி 1ல நம்ம வந்து ப்ரூவ் பண்ணிருப்போம். ஓகே கவனிங்க. இப்ப நெக்ஸ்ட் நம்ம என்ன எடுத்துக்கிறோம் அப்படின்னா ஃபோர்த் ஒன். இப்ப ஃபோர்த் ஒன்ல நம்ம என்ன ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னா Fourier sin transform of சோ அதாவது ப்ராப்பர்ட்டி என்ன அப்படின்னா Fourier sin transform of என்னது x into f of x equal to minus d by ds into Fourier cosine transform of s. சோ இதுதான் நம்ம வந்து ப்ரூவ் பண்ணணும்.
இப்போ இதுல நம்ம என்ன எடுத்துக்கிறோம் அப்படின்னா சோ இந்த ஃபோரியர் கொசைன் டிரான்ஸ்ஃபார்மை டிஃபரன்ஷியேட் பண்ணோம் அப்படின்னா சோ இந்த டேர்ம் கிடைக்குதான்னு பாக்குறோம். அதாவது நம்ம என்ன எடுத்துக்கிறோம் அப்படின்னா இந்த இடத்துல சோ ஏற்கனவே அடுத்தது நம்ம இதுல பார்ப்போம். அதாவது ஃபோரியர் கொசைன் டிரான்ஸ்ஃபார்மோட ஃபார்முலா f c of f of x அப்படின்னா சைன் டிரான்ஸ்ஃபார்ம் எடுத்ததுல அப்படியே சைனுக்கு பதிலா நமக்கு என்ன வரும் காஸ் வரும், அவ்வளவுதான். ரூட் ஆஃப் 2 பை பை f of x சைன் வர இடத்துல நமக்கு என்ன வரும் cos sx into dx அப்படின்னு வரும். இப்போ இந்த கொசைன் டிரான்ஸ்ஃபார்மை நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா டிஃபரன்ஷியேட் பண்ண போறோம். டிஃபரன்ஷியேட் ஆன் போத் சைட்ஸ். சோ இது ரெண்டுமே நம்ம என்ன பண்ண போறோம், ரெண்டு சைடுமே டிஃபரன்ஷியேட் பண்ணுங்க வித் ரெஸ்பெக்ட் டு என்னது s. இப்போ இந்த சைடு டிஃபரன்ஷியேட் பண்ணீங்கன்னா d by ds into ஃபோரியர் கொசைன் டிரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் என்ன இருக்கும் f of x ஈக்குவல் டு, அதே மாதிரி இந்த சைடு டிஃபரன்ஷியேட் பண்ணுங்க ரூட் ஆஃப் 2 பை பை d by ds into integral 0 to infinity f of x இந்த இடத்துல நமக்கு என்ன இருக்கும் cos sx dx. so the fourth one proof பண்றதுக்கு நம்ம என்ன எடுத்துக்கிறோம் அப்படின்னா ஃபார்முலா கொசைன் டிரான்ஸ்ஃபார்ம் ஃபார்முலா எடுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து ஆன்சர் கிடைச்சிரும். இப்போ எனக்கு இந்த சைடு நமக்கு என்ன இருக்கும் ரூட் ஆஃப் 2 பை பை இதை s பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணீங்க அப்படின்னா 0 to infinity. சோ இந்த f of x அப்படியே இருக்கும். cos sx s பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணீங்க அப்படின்னா மைனஸ் sin sx இன்ட் என்ன இருக்கும் நமக்கு x. சோ இங்க என்ன இருக்கும் நமக்கு dx. s பொறுத்து பண்றப்ப இன்ட் என்ன இருக்கும் நமக்கு x அப்படின்னு வரும். சோ இப்போ இந்த மைனஸ் அப்படியே வெளியே எடுத்தீங்க அப்படின்னா சோ நமக்கு என்ன கிடைக்கும் மைனஸ் ரூட் ஆஃப் 2 பை பை இன்டகிரல் 0 to infinity. சோ இந்த இடத்துல x f of x. சோ இங்க நம்ம என்ன எடுத்துக்கலாம் sin sx into dx எடுக்கலாமா. இப்போ எனக்கு இந்த இடத்துல மைனஸ் ஆஃப் இதோட ஃபார்முலா பாருங்க ரூட் ஆஃப் 2 பை பை x f of x sin sx அப்படின்னா சோ இந்த இடத்துல f of x க்கு பதிலா நமக்கு என்ன இருக்கு x f of x இருக்காம். அப்ப இது வந்து மைனஸ் ஆஃப் ஃபோரியர் சைன் டிரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் என்ன எடுத்துக்கலாம் நம்ம x f of x எடுக்கலாமா. சோ இந்த இடத்துல சைன் டிரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் f of x னா இங்க f of x வரும், இங்க x f of x க்கு பதிலா என்ன இருக்கு x f of x அப்படின்னு இருக்கும். இப்போ இந்த சைடு நமக்கு என்ன இருக்கும் d by ds into ஃபோரியர் கொசைன் டிரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் என்ன இருக்கும் நமக்கு f of x அப்படின்னு இருக்கும். இப்போ நெக்ஸ்ட் இதை அப்படியே அரேஞ்ச் பண்ணிருங்க. அதாவது இந்த மைனஸ் ஈக்குவல் இந்த சைடு கொண்டு வந்தீங்க அப்படின்னா ஃபோரியர் சைன் டிரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் x into f of x ஈக்குவல் டு மைனஸ் d by ds into. சோ இங்க நமக்கு என்ன இருக்கும் ஃபோரியர் கொசைன் டிரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் என்ன இருக்கும் நமக்கு f of x. சோ இததான் நம்ம வந்து எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா f c of s அப்படின்னு எடுத்துக்கலாம். சோ இததான் பாத்தீங்க அப்படின்னா ஃபோர்த் ஒன்ல நம்ம வந்து ப்ரூவ் பண்ணிருப்போம். இப்போ இதே மாதிரி ஃபிஃப்த் ஒன்ல மாடுலேஷன் ப்ராப்பர்ட்டி எப்படி நம்ம வந்து ப்ரூவ் பண்றது அப்படின்றத பார்ப்போம். ஓகே கவனிங்க. இப்போ இதுல ஃபிஃப்த் ஒன்ல பாத்தீங்க அப்படின்னா சோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன எடுத்துக்கிறோம் அப்படின்னா ஃபோரியர் சைன் டிரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் f of x into நம்ம என்ன எடுத்துக்கிறோம் அப்படின்னா cos ax. சோ இதே மாதிரி அடுத்து பாத்தீங்கன்னா sin ax அப்படின்னு எடுத்து ப்ரூவ் பண்ணிருப்போம். இப்போ இதை அப்படியே இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணுங்க ரூட் ஆஃப் 2 பை பை இன்டகிரல் 0 to infinity f of x பதிலா நம்ம என்ன எடுத்திருக்கோம் f of x cos ax. சோ cos ax இன்ட் இங்க நமக்கு என்ன இருக்கும் sin sx என்ன இருக்கும் நமக்கு dx அப்படின்னு இருக்கும். இப்போ இத வந்து ஃபார்முலா நம்ம வந்து பார்க்கணும். அதாவது cos a sin b. சோ cos a sin b க்கு நமக்கு என்ன ஃபார்முலா பார்த்திருப்போம் அப்படின்னா சோ இத வந்து இங்க ரூட் ஆஃப் 2 பை பை இன்டகிரல் 0 to infinity. சோ இங்க நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா f of x இத அப்படியே எடுத்துங்க into 1 by 2 of. சோ இதுக்கு நம்ம என்ன ஃபார்முலா பார்த்திருப்போம் cos a plus b. அப்ப நமக்கு வந்து பாத்தீங்கன்னா cos of s plus a x வரும் பிளஸ் அடுத்து என்ன இருக்கும் அப்படின்னா cos of a minus b அப்படின்னு வரும். அப்ப இங்க s minus a into x into என்ன இருக்கும் நமக்கு dx. சோ இத வந்து அப்படியே ஃபார்முலா அப்ளை பண்ணுங்க. cos a cos b sin b ல போட்டீங்கன்னா cos a plus b plus cos a minus b அப்படின்னு வரும். இப்போ இந்த 1 by 2 அப்படியே வெளியே எடுத்துட்டீங்க அப்படின்னா 1 by 2 into root of என்ன இருக்கும் நமக்கு 2 pi pi integral 0 to infinity f of x into. so the first one பாத்தீங்க அப்படின்னா cos of என்ன இருக்கும் நமக்கு s plus a இருக்குமா. so அப்ப cos of s plus a into x இருக்கும். அடுத்து plus so அதே root of integral அப்ளை பண்ணீங்கன்னா root of 2 pi pi integral 0 to infinity f of x. இந்த இடத்துல நமக்கு என்ன இருக்கும் அப்படின்னா cos of s minus a into x dx அப்படின்னு வரும். இப்போ இதை நம்ம என்ன எடுத்துக்கலாம் 1 by 2 into. so the first ஒன்னுக்கு ஃபார்முலா அப்ளை பண்ணீங்கன்னா f of x cos sx அப்படின்னு இருந்துச்சுன்னா கொசைன் டிரான்ஸ்ஃபார்ம் அப்படின்னு பார்த்திருப்போம். இந்த இடத்துல கொசைன் டிரான்ஸ்ஃபார்ம்ல s க்கு பதிலா s plus a இருக்காம். அப்ப நமக்கு இங்க என்ன கிடைக்கும் கொசைன் டிரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் இது என்ன எடுக்கலாம் s plus a எடுக்கலாமா பிளஸ் அடுத்ததுல பாத்தீங்கன்னா cos of என்ன இருக்கு நமக்கு s minus a. அப்ப கொசைன் டிரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் இது என்ன எடுக்கலாம் நம்ம s minus a into என்ன கிடைச்சிரும் நமக்கு
dx. ஸோ இதுதான் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன். இப்போ இதே மாதிரி செகண்ட் எப்படி நம்ம ப்ரூவ் பண்றது அப்படின்றத பார்ப்போம். ஓகேவா? நீங்க இப்போ செகண்ட் ஒன் பாத்தீங்க அப்படின்னா f of x இன்ட்டு இங்க நம்ம என்ன எடுத்திருக்கோம், நம்ம sin ax அப்படின்னு எடுத்திருக்கோம். ஸோ இதுக்கு அப்படியே நம்ம என்ன எடுக்கணும், நம்ம ஃபோரியர் sin டிரான்ஸ்ஃபார்ம். இப்போ இந்த இடத்துல ஃபார்முலா அப்ளை பண்ணுங்க. ஸோ அதே மாதிரி தான் வரும் இங்க ரூட் ஆஃப் 2 பை 0 to infinity f of x இன்ட்டு இங்க நமக்கு என்ன இருக்கும் sin ax, அடுத்து பாத்தீங்கன்னா sin sx இன்ட்டு என்ன இருக்கும் நமக்கு dx அப்படின்னு வரும். இப்போ இதை எப்படி நம்ம அரேஞ்ச் பண்ணிக்கலாம் அப்படின்னா ரூட் ஆஃப் 2 பை 0 to infinity. ஸோ இந்த இடத்துல sin sx, ஸோ அடுத்து பாத்தீங்கன்னா sin ax என்னன்னு எடுத்துக்கலாம் நம்ம dx. இப்போ இதுக்கு என்ன ஃபார்முலா sin a sin b. இப்போ sin a sin b ஃபார்முலா அப்ளை பண்ணீங்க அப்படின்னா ரூட் ஆஃப் 2 பை 0 to infinity. ஸோ நமக்கு என்ன கிடைக்கும் cos of a minus b. அப்ப a minus b னா s minus a x ன்னு வரும். அடுத்து பாத்தீங்கன்னா minus of cos of என்ன இருக்கும் நமக்கு a plus b அப்படின்னு வரும். ஸோ அப்ப பாத்தீங்கன்னா s plus a into x into என்ன இருக்கு நமக்கு dx. அப்ப sin a sin b ஃபார்முலா வந்து cos a minus b, அடுத்து பாத்தீங்கன்னா minus cos a plus b. ஸோ இதுக்கு முன்னாடி நமக்கு என்ன இருக்கும் 1/2 அப்படின்னு வரும். ஸோ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா நமக்கு என்ன வரும் 1/2. ஸோ அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த இடத்துல f of x அப்படின்றது ஒரு டேர்ம் வரும். ஸோ இந்த f of x இதுக்கு முன்னாடி அப்படியே காமனா எடுத்துங்க, f of x into அப்படின்ற டேர்ம் இருக்கும். இப்போ இதுல இந்த 1/2 அப்படியே வெளியே எடுத்துட்டீங்க அப்படின்னா ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் என்ன இருக்கும் அப்படின்னா ரூட் ஆஃப் 2 பை இன்டகிரல் 0 to infinity. ஸோ இங்க உள்ள f of x. ஸோ ஃபர்ஸ்ட் டேர்ம் என்ன இருக்கும் நமக்கு cos s minus a x dx வருமா, மைனஸ் அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா ரூட் ஆஃப் 2 பை 0 to infinity f of x cos of இங்க என்ன இருக்கு நமக்கு s plus a x into dx. இப்போ இதை தான் நம்ம வந்து ஃபார்முலா அப்ளை பண்ணுவோம் 1/2 into. இப்போ இந்த இடத்துல cos of s minus a அப்படின்னா cosine transform of என்னன்னு எடுக்கலாம் நம்ம s minus a. ஸோ அடுத்தது பாத்தீங்கன்னா மைனஸ் cosine transform of இங்க நமக்கு என்ன இருக்கும் s plus a. ஸோ இதை தான் நம்ம வந்து ஃபிஃப்த் ஒன்ல நம்ம வந்து செகண்ட்ல ப்ரூவ் பண்ணிருப்போம். ஃபோரியர் சைன் டிரான்ஸ்ஃபார்ம் எடுத்தோம் அப்படின்னா cosine transform of s plus a மைனஸ் cosine transform of என்ன கிடைக்கும் நமக்கு s plus a அப்படின்னு கிடைக்கும். சோ இது எல்லாமே பாத்தீங்கன்னா சோ இந்த 5 ப்ராப்பர்ட்டியுமே ரொம்ப ரொம்ப முக்கியமான ப்ராப்பர்ட்டி. இதே மாதிரி தான் நம்ம ஃபோரியர் டிரான்ஸ்ஃபார்ம்லயும் நம்ம ப்ரூவ் பண்ணிருப்போம். சோ அப்படி இல்லைன்னா இந்த ரிசல்ட்டை நம்ம வந்து கம்பேர் பண்ணி படிச்சீங்க அப்படின்னா சோ இந்த ரிசல்ட்டை ஈஸியா நம்ம வந்து ஞாபகம் வச்சுக்கலாம். இப்போ இதே மாதிரி இந்த ப்ராப்பர்ட்டியை நம்ம வந்து கொசைன் டிரான்ஸ்ஃபார்முக்கு நம்ம வந்து பார்ப்போம். ஸோ அப்போ நம்ம வந்து பாத்தீங்கன்னா இந்த ப்ராப்பர்ட்டியை நம்ம வந்து ஈஸியா நம்ம வந்து ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு இந்த மூணையும் கம்பேர் பண்ணினாலே நமக்கு வந்து ஒரு ஐடியா கிடைச்சிடும். ஓகேவா? நீங்க இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்கறோம் அப்படின்னா இம்பார்ட்டன்ட் ரிசல்ட்ஸ். ஸோ இந்த ரிசல்ட் எல்லாத்தையும் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா மனப்பாடமா தெரியணும். அப்படி இல்லாட்டினா இந்த ரிசல்ட் எப்படி நம்ம வந்து சால்வ் பண்றது அப்படின்றத நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். இதுல ஃபர்ஸ்ட் ஒன் பாத்தீங்க அப்படின்னா 0 to infinity e power minus ax cos bx dx. இதை இன்டெகிரல் பண்ணா நமக்கு என்ன கிடைக்கும் a by a square plus b square. சோ இந்த இடத்துல cos அப்படின்னு வந்துச்சுன்னா a by a square plus b square வரும். இந்த இடத்துல sin அப்படின்னு வந்துச்சுன்னா b by a square plus b square அப்படின்னு வரும். இப்போ இதை நம்ம எப்படி நம்ம ப்ரூவ் பண்ணுவோம் அப்படின்னா சோ இந்த மாதிரி நம்ம வந்து ஒரு ஃபார்முலா படிச்சிருப்போம். அதாவது இன்டெகிரல் e power ax cos bx dx அப்படின்னா நம்ம என்ன ஃபார்முலா படிச்சிருப்போம் e power ax by a square plus b square into. சோ நம்ம என்ன பார்த்திருப்போம் a cos bx plus b sin bx அப்படின்னு படிச்சிருப்போமா. இப்போ இந்த ஃபார்முலாவை இங்க அப்ளை பண்ணுங்க. இப்போ இந்த இடத்துல நம்ம ஃபர்ஸ்ட் ஒன் என்ன இருக்கு நமக்கு e power minus ax cos bx. இப்போ இதை இன்டெகிரல் பண்ணீங்க அப்படின்னா சோ நமக்கு என்ன கிடைக்கும் e power minus ax by a square plus b square into minus a cos bx plus b sin என்ன இருக்கு நமக்கு இங்க bx அப்படின்னு வரும். சோ இதுக்கு லிமிட் பாத்தீங்க அப்படின்னா 0 to infinity. இப்போ இதுக்கு வந்து x க்கு பதிலா infinity அப்ளை பண்ணீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் டேர்ம் பாத்தீங்கன்னா e power minus infinity ன்னு வருமா. இப்போ இந்த e power minus infinity ஓட வேல்யூ ஃபர்ஸ்ட் நமக்கு என்ன ஆயிரும் 0 அப்படின்னு வந்துரும். மைனஸ் ஆஃப் லோயர் லிமிட் 0 ன்னு அப்ளை பண்ணீங்கன்னா e power 0ன்றது என்னது 1 by நமக்கு என்ன இருக்கும் a square plus b square into. இப்போ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா cos 0ன்றது 1, sin 0ன்றது 0. அப்ப எனக்கு இந்த இடத்துல எது மட்டும் தான் இருக்கும் மைனஸ் a மட்டும் தான் இருக்கும். இப்போ இந்த மைனஸை மல்டிப்ளை பண்ணீங்கன்னா சோ மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ் ஆயிரும். அப்ப நமக்கு என்ன கிடைச்சிரும் a by a square plus b square. சோ இதுதான் நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ரிசல்ட்ல படிச்சிருப்போம். இப்போ இதே தான் செகண்டுக்குமே. இப்போ செகண்ட் நம்ம என்ன படிச்சிருப்போம் அப்படின்னா e power ax into sin bx dx ன்னு ஃபார்முலா பார்த்திருப்போமா. இப்போ இதுக்கு என்ன ஃபார்முலா பார்த்திருப்போம் e power ax by a square plus b square into a sin bx
மைனஸ் என்னன்னு பார்த்திருப்போம் நம்ம b cos bx அப்படின்னு பார்த்திருப்போம். இந்த ரிசல்ட் அப்படியே இந்த இடத்துல இன்டெகிரலுக்கு அப்ளை பண்ணுங்க. இங்க நமக்கு என்ன கிடைக்கும், இன்டெகிரல் பண்ணீங்க அப்படின்னா இந்த ax e பவர் மைனஸ் ax அப்படின்னு வரும். சோ இங்க பாத்தீங்கன்னா a ஸ்கொயர் பிளஸ் b ஸ்கொயர் இன்ட்டு, சோ இங்க உள்ளது என்னது a sin bx மைனஸ் என்ன கிடைக்கும் நமக்கு b cos bx. சோ இது எல்லாத்துக்குமே லிமிட் பாத்தீங்கன்னா 0 to infinity. சோ அதே மாதிரி தான் அப்பர் லிமிட் அப்ளை பண்றப்ப e பவர் மைனஸ் இன்ஃபினிட்டியோட வேல்யூ நமக்கு என்ன கிடைச்சிரும் 0 கிடைக்கும். இப்போ ஃபர்ஸ்ட் டேர்ம் 0 ஆயிரும், மைனஸ் ஆஃப் செகண்ட் டேர்ம் அப்ளை பண்ணீங்கன்னா லோயர் லிமிட் e பவர் 0ன்றது 1 by a ஸ்கொயர் பிளஸ் b ஸ்கொயர் இன்ட்டு, இப்ப இதுல பாத்தீங்கன்னா இந்த இடத்துல sin 0 பாத்தீங்கன்னா 0 வந்துரும், இங்க cos 0ன்றது 1, அப்ப இன்ட்டு மைனஸ் b இருக்குமா, இப்ப மைனஸ் இன்ட்டு மைனஸ் என்ன கிடைச்சிரும் b by a ஸ்கொயர் பிளஸ் என்ன இருக்கு நமக்கு b ஸ்கொயர். இப்ப செகண்ட் பாத்தீங்கன்னா இந்த ரிசல்ட் வந்திருக்கும். சோ இந்த ரிசல்ட் சோ டைரக்டா ஒண்ணு ஞாபகம் வச்சுக்கோங்க, கண்டிப்பா இந்த ரிசல்ட் பேஸ் பண்ணி தான் பின்னாடி வந்து பாத்தீங்க அப்படின்னா ப்ராப்ளம் வந்து நம்ம வந்து சால்வ் பண்ணுவோம். கண்டிப்பா இந்த ப்ராப்ளம் சால்வ் பண்றப்ப இந்த ரிசல்ட் அங்க போய் நம்ம வந்து இது ஃபுல்லா டைம் டிரைவ் பண்ணோம்னா நமக்கு வந்து டைம் அதிகமாகும். அப்ப கண்டிப்பா ப்ராப்ளம் கேட்டாங்க அப்படின்னா சோ இந்த ரிசல்ட்டை நம்ம வந்து ஞாபகம் வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப பெஸ்ட். அப்படி இல்ல நமக்கு மறந்துருச்சு அப்படின்னா இந்த ரிசல்ட் எப்படின்றத இந்த ஃபார்முலாவை நம்ம அப்ளை பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பா நம்ம வந்து இந்த ரிசல்ட்டை வந்து நம்ம வந்து கண்டுபிடிச்சிடலாம். ஃபர்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா ஏன்றது எப்ப வரும் அப்படின்னா cos bx அப்படின்னு வர்றப்ப a by a ஸ்கொயர் பிளஸ் b ஸ்கொயர் வரும். அதே sin bx அப்படின்னு வர்றப்ப b by a ஸ்கொயர் பிளஸ் b ஸ்கொயர் வரும். இப்ப இதே மாதிரி தேர்ட் ரிசல்ட் எப்படி நம்ம ப்ரூவ் பண்றது அப்படின்றத பார்ப்போம். ஓகேவா நீங்க சோ இப்ப தேர்ட் ஒன் பாத்தீங்க அப்படின்னா நம்ம என்ன பார்த்திருக்கோம் 0 to infinity x power n minus 1 sin sx dx equal to என்ன பார்க்கிறோம் நம்ம gamma n s power n sin n pi by 2. இப்ப இந்த ரிசல்ட்டுமே ரொம்ப ரொம்ப முக்கியம் தான். சோ இந்த ரிசல்ட்டை பேஸ் பண்ணி சோ நம்ம பின்னாடி பாத்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ப்ராப்ளம் வந்து நம்ம வந்து சால்வ் பண்ணுவோம். கண்டிப்பா அந்த ப்ராப்ளம் சால்வ் பண்றப்ப இந்த ரிசல்ட் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா டைரக்டா நமக்கு வந்து தெரிஞ்சிருக்கணும். அப்படி இல்ல அப்படின்னா இந்த ரிசல்ட் எப்படி நம்ம வந்து ப்ரூவ் பண்றோம், எந்த ஃபார்முலா எடுத்து நம்ம வந்து ப்ரூவ் பண்றோம் அப்படின்றத ரொம்ப ரொம்ப நமக்கு வந்து பாத்தீங்கன்னா முக்கியமா நமக்கு வந்து தெரிஞ்சிருக்கணும். இப்ப கவனிங்க, நம்ம ஏற்கனவே நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஒரு காமா இன்டெகிரல் அப்படின்னு நம்ம வந்து படிச்சிருப்போம். அதாவது காமா ஆஃப் n ஈக்குவல் டு நம்ம என்ன படிச்சிருப்போம் 0 to infinity e பவர் மைனஸ் y பவர் n minus 1 into dy. சோ இந்த இடத்துல காமா n அப்படின்னா சோ இங்க வந்து பாத்தீங்கன்னா n minus 1 into dy அப்படின்னு வரும். சோ இது வந்து பாத்தீங்கன்னா காமா இன்டெகிரலோட ஃபார்முலா. இப்ப இந்த ஃபார்முலா எடுத்து தான் நம்ம வந்து இந்த ரிசல்ட்டை ப்ரூவ் பண்ண போறோம். சோ அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பா காமிச்சீங்க அப்படின்னா கண்டிப்பா ஈஸியா வந்து உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆயிடும். இப்ப இதுல நம்ம என்ன எடுத்துக்கிறோம் அப்படின்னா புட் இந்த இடத்துல உள்ள y ஈக்குவல் டு நான் என்ன எடுத்துக்கிறேன் அப்படின்னா ax அப்படின்னு எடுத்துக்கிறேன். இந்த இடத்துல y வர இடத்துல நம்ம என்ன அப்ளை பண்ண போறோம் ax அப்படின்னு அப்ளை பண்ண போறோம். கண்டிப்பா நம்ம எடுக்கிற a வேல்யூ பாத்தீங்கன்னா கிரேட்டர் than 0 இருக்கணும், அதாவது பாசிட்டிவா இருக்கணும். இப்போ இதை டிஃபரன்ஷியேட் பண்ணினா நமக்கு என்ன கிடைக்கும் dy ஈக்குவல் டு a dx அப்படின்னு வருமா. இப்போ இந்த இதை அப்படியே இந்த இடத்துல நமக்கு அப்ளை பண்ணுங்க. இப்போ நமக்கு என்ன கிடைக்கும் காமா n ஈக்குவல் டு லிமிட் பாத்தீங்கன்னா 0 to infinity. சோ இங்க வந்து பாத்தீங்கன்னா y க்கு பதிலா 0 பாத்தீங்கன்னா x 0 அப்படின்னு தான் கிடைக்கும், y க்கு பதிலா இன்ஃபினிட்டி அப்படின்னு போட்டீங்கன்னா x ஓட லிமிட்டும் இன்ஃபினிட்டி அப்படின்னு தான் கிடைக்கும். அப்ப லிமிட் வந்து பாத்தீங்கன்னா சேஞ்ச் ஆகாது. e பவர் y ஓட வேல்யூ என்னது ax. அப்ப e பவர் இங்க எனக்கு என்ன கிடைக்கும் மைனஸ் ax. சோ அடுத்து பாத்தீங்கன்னா y இருக்கா, y ஓட வேல்யூ என்னது ax பவர் என்ன இருக்கு நமக்கு n minus 1 into dy. dy ஓட வேல்யூ என்னது a into dx. இப்ப அடுத்த ஸ்டெப்ல இதை அப்படியே செப்பரேட் பண்ணுங்க 0 to infinity e பவர் மைனஸ் ax இன்ட்டு சோ இந்த ax பவர் n minus 1 a பவர் n minus 1 இன்ட்டு x பவர் என்னன்னு எழுதலாம் n minus 1 இங்க உள்ள a இன்ட்டு dx. இப்ப இங்க பாத்தீங்கன்னா இங்க ஒரு a இருக்கும், இங்க ஒரு a பவர் n minus 1 இருக்கும். அப்ப a பவர் n minus 1 ஓட இங்க பவர் 1 ஆட் பண்ணினா சோ 1 minus 1 கேன்சல் ஆயிரும், எது மட்டும் இருக்கும் a பவர் n மட்டும் இருக்குமா. சோ இந்த a பவர் n அப்படியே வெளியே எடுத்துருங்க. இன்டெகிரல் என்ன இருக்கும் 0 to infinity e பவர் மைனஸ் ax x பவர் n minus 1 இன்ட்டு என்ன இருக்கும் நமக்கு dx. இந்த சைடு நமக்கு என்ன இருக்கும் காமா n அப்படின்னு இருக்கும். சோ இந்த a பவர் n கூட ஈக்குவல் டு இந்த சைடு கொண்டு வந்துட்டீங்க அப்படின்னா காமா n பை என்ன இருக்கும் நமக்கு a பவர் n மல்டிப்ளிகேஷன்ல உள்ளது. சோ லிமிட் பாத்தீங்கன்னா 0 to infinity e பவர் மைனஸ் ax x பவர் n minus 1 இன்ட்டு என்ன கிடைக்கும் நமக்கு dx. இப்ப கவனிங்க, சோ இந்த ஏன்ற டேர்ம்ல நான் வந்து என்ன சப்ஸ்டிட்யூட் பண்றேன் அப்படின்னா சோ இந்த a அப்படின்றது கான்ஸ்டன்ட். சோ நம்ம இன்னொரு கான்ஸ்டன்ட் என்ன எடுத்துக்கிறோம் அப்படின்னா a ஈக்குவல் டு நான் என்ன எடுத்துக்கிறேன் is அப்படின்னு எடுத்துக்கிறோம்.
சோ இந்த டேர்ம் நம்ம ஏன் எடுத்துக்கிறோம் அப்படின்னா இ பவர் இந்த இடத்துல ISX அப்படின்னு வந்துச்சு அப்படின்னா சோ நம்ம வந்து இ பவர் ISX க்கு cos x பிளஸ் I sin SX எடுக்கலாமா? அப்ப வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ஆன்சர்ல காஸ்ன்ற டேர்ம் கிடைக்கும், அடுத்து பாத்தீங்கன்னா சைன் அப்படின்ற டேர்ம் கிடைக்கும். சோ அதனால நம்ம இங்க என்ன பண்ணிக்கிறோம் அப்படின்னா சோ இந்த கான்ஸ்டன்ட் டேர்ம் a அப்படின்றது நான் IS அப்படின்னு வந்து சூஸ் பண்றேன். இப்போ நமக்கு இன்டெகிரல் என்ன கிடைக்கும் அப்படின்னா இன்டெகிரல் 0 to infinity e பவர் இந்த இடத்துல a என்ற இடத்துல IS போட்டீங்க அப்படின்னா ISX கிடைக்குமா இன்டு சோ அடுத்து பாத்தீங்கன்னா x பவர் n minus 1 சோ இந்த இடத்துல x பவர் n minus 1 இன்டு dx ஈக்குவல் டு சோ இந்த சைடு நமக்கு என்ன இருக்கும் காமா n பை a பவர் n இருக்கா ஏன்றது என்னது நமக்கு IES என்ன இருக்கும் நமக்கு ஹோல் பவர் n. இப்ப இந்த இடத்துல சோ இங்க e பவர் மைனஸ் ISX நம்ம என்ன எடுக்கலாம் cos x பிளஸ் I sin SX அப்படின்னு எடுக்கலாம். சோ இந்த e பவர் ISX சோ அப்ப நமக்கு என்ன கிடைக்கும் இன்டெகிரல் 0 to infinity சோ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா cos SX பிளஸ் I sin SX இன்டு என்ன இருக்கு நமக்கு x பவர் n minus 1 dx அப்படின்னு வருமா e பவர் ISX பதிலா சோ ஈக்குவல் டு இந்த சைடு நமக்கு என்ன இருக்கும் அப்படின்னா காமா n பை என்ன இருக்கும் நமக்கு IS பவர் n. இப்ப கவனிங்க இந்த இடத்துல உள்ள இந்த s பவர் n வச்சுங்க I பவர் n மேல கொண்டு போனீங்க அப்படின்னா I பவர் மைனஸ் n அப்படின்னு வருமா? சோ இந்த இடத்துல நான் என்ன எடுத்துக்கலாம் அப்படின்னா I பவர் என்ன எடுத்துக்கலாம் நம்ம மைனஸ் n அப்படின்னு எடுத்துக்கலாம். இப்ப கவனிங்க சோ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா சோ இந்த I யோட வேல்யூ நம்ம எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா ஈக்குவல் டு சோ இங்க உள்ள காமா n அப்படியே வச்சுக்கோங்க y என்ன இருக்கும் நமக்கு s பவர் n இன்டு இப்ப LHS சைடு பாத்தீங்கன்னா cos x பிளஸ் I sin SX அப்படின்னு வந்துரும். இப்ப அதே மாதிரி ரைட் ஹேண்ட் சைடுல இந்த I யோட வேல்யூ நான் என்ன எழுதுறேன் அப்படின்னா cos pi by 2 இப்படி எடுத்துக்கிறேன் நான் cos pi by 2 பிளஸ் I sin என்னன்னு எடுத்துக்கிறேன் நான் pi by 2. இப்ப cos pi by 2 ஓட வேல்யூ 0 sin pi by 2 ஓட வேல்யூ 1 அப்ப நமக்கு I ன்னு கிடைச்சிருமா? இதுக்கு பவர் என்ன இருக்கு நமக்கு மைனஸ் n அப்படின்னு இருக்கும். இப்ப அடுத்த ஸ்டெப்ல இங்க உள்ள காமா n பை s பவர் n இன்டு இந்த பவர் அப்படியே முன்னாடி கொண்டு வரலாமா? அப்ப cos மைனஸ் n பை பை 2ன்றது எனக்கு வந்து பாத்தீங்கன்னா cos n பை பை 2 அப்படின்னு வச்சிரும் பிளஸ்ல. இதே சைனுக்கு இந்த n முன்னாடி கொண்டு வந்தீங்கன்னா சைன் ஆஃப் மைனஸ்ன்றப்ப மைனஸ் கிடைக்கும். அப்ப இங்க பாத்தீங்கன்னா மைனஸ் I sin என்னன்னு கிடைக்கும் நமக்கு n பை பை 2 அப்படின்னு கிடைக்கும். சோ இந்த சைடு நமக்கு என்ன இருக்கும் cos x மைனஸ் வருமா இந்த சைடு சோ e பவர் மைனஸ் ISXன்றப்ப cos x மைனஸ் I sin SX இன்டு என்ன இருக்கு நமக்கு x பவர் n மைனஸ் 1 இன்டு என்ன இருக்கு நமக்கு dx அப்படின்னு இருக்கும். இப்போ இத அப்படியே ஈக்குவல் பண்ணுங்க, அதாவது கம்பேரிங் LHS and RHS, அதாவது இங்க உள்ள கோஎஃபிஷியன்ட் இங்கேயும் கம்பேர் பண்ணோம் அப்படின்னா சோ இந்த சைடு நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா 0 to infinity x பவர் n minus 1 சோ இங்க வந்து பாத்தீங்கன்னா cos SX சோ ரியல் பார்ட்ட இங்க கம்பேர் பண்ணுங்க, அதே மாதிரி இமேஜினரி பார்ட்ட அடுத்து கம்பேர் பண்ணுங்க. இப்ப ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா ரியல் பார்ட்ட கம்பேர் பண்ணீங்கன்னா 0 to infinity x பவர் n minus 1 cos SX ஈக்குவல் டு நமக்கு என்ன கிடைக்கும் சோ இந்த சைடு பாத்தீங்கன்னா காமா n பை s பவர் n இன்டு சோ எது மட்டும்தான் இங்க ரியல் பார்ட் cos n பை பை 2 ஆம். சோ அப்ப cos n பை பை 2 சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா சோ இந்த ஃபர்ஸ்ட் அதாவது cosன்ற டேர்முக்கு நமக்கு ஆன்சர் கிடைச்சிரும். இதே இத இமேஜினரி பார்ட்ட கம்பேர் பண்ணுங்க, ரெண்டு சைடுமே இமேஜினரி பார்ட் கம்பேர் பண்ணீங்கன்னா 0 to infinity x பவர் n minus 1 இந்த சைடு நமக்கு என்ன இருக்கும் sin SX ஈக்குவல் டு சோ இங்க இன்டு dx அப்படின்னு வரும், இங்கேயும் dx அப்படின்னு வரும். இப்ப இதுல இமேஜினரி பார்ட் என்னது நமக்கு காமா n s பவர் n என்ன கிடைக்கும் நமக்கு sin n பை பை 2 அப்படின்னு கிடைக்கும். சோ இங்கேயும் மைனஸ்ல இருக்கும் இங்கேயும் மைனஸ்ல இருக்கும், அப்ப இமேஜினரி பார்ட் பாத்தீங்கன்னா sin n பை பை 2 வரும். சோ இங்க உள்ள இந்த தேர்டும் ஃபோர்த் ரிசல்ட்டுமே ரொம்ப ரொம்ப முக்கியமான ரிசல்ட். சோ இதை வந்து பாத்தீங்கன்னா பின்னாடி நம்ம ப்ராப்ளம் சால்வ் பண்ணுவோம். சோ அந்த இடத்துல இந்த டெரிவேஷன் நமக்கு வந்து கண்டிப்பா தெரியணும். சோ இதை எதை எடுத்து நம்ம சால்வ் பண்றோம் அப்படின்னா சோ அதாவது காமா இன்டெகிரல். சோ இந்த காமா இன்டெகிரல்ல கொஞ்சம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த காமா இன்டெகிரலை பேஸ் பண்ணி தான் இந்த ரிசல்ட்டை நம்ம வந்து ப்ரூவ் பண்ணிருப்போம். ப்ராப்ளம் சால்வ் பண்றப்ப இந்த ரிசல்ட்டை நம்ம டைரக்டா நம்ம வந்து அப்ளை பண்ணலாம், பட் இந்த ரிசல்ட் நமக்கு வந்து தெரிஞ்சிருக்கணும். பட் சப்போஸ் நமக்கு இந்த ரிசல்ட் தெரியல அப்படின்னா சோ இந்த டெரிவேஷனை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? நீங்க இப்ப இதே மாதிரி தான் இந்த நெக்ஸ்ட் ரிசல்ட் எல்லாமே நம்ம வந்து ப்ரூவ் பண்ண போறோம். இப்ப இதே மாதிரி இந்த ஃபிஃப்த் ரிசல்ட்டுக்கு நமக்கு என்ன ஆன்சர் பாக்குறோம் நம்ம இன்டெகிரல் 0 to infinity sin x by x dx equal to pi by 2 ஆம். சோ இத வந்து நம்ம லோயர் கிளாஸ்லயே படிச்சிருப்போம், அதாவது இன்டெகிரல் 0 to infinity sin x by x நம்ம இன்டெகிரல் பண்ணோம்னா கண்டிப்பா நமக்கு என்ன கிடைக்கும் pi by 2 அப்படின்னு கிடைக்கும்.
அடுத்து சிக்ஸ்த் ரிசல்ட் பாத்தீங்க அப்படின்னா 0 to infinity e power minus y square dy. இதுக்கு நமக்கு என்ன ரிசல்ட் கிடைக்கும்? ரூட் ஆஃப் பை பை 2. ஸோ இந்த ரிசல்ட் எல்லாமே நம்ம ஏற்கனவே நம்ம படிச்ச ரிசல்ட் தான். பட் இருந்தாலும் இந்த இடத்துல நம்ம எப்படின்றத நம்ம வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. கண்டிப்பா இது எல்லாமே நம்ம ப்ராப்ளம் சால்வ் பண்றப்ப நமக்கு வந்து யூஸ் ஆகும். அதாவது இன்டெகிரல் 0 to infinity e power minus y square dy நம்ம என்ன ப்ரூவ் பண்ணணும்? ரூட் பை பை 2. ஸோ இந்த சப்ஸ்டிடியூஷன்ல கூட நம்ம இதை எடுத்து ப்ரூவ் பண்ணலாம். அதாவது y square equal to என்ன எடுத்துங்க? t அப்படின்னு எடுத்துங்க. இதை டிஃபரன்ஷியேட் பண்ணீங்கன்னா 2y into dy equal to நமக்கு என்ன கிடைக்கும்? dt அப்படின்னு கிடைக்கும். இப்ப இதுல இருந்து நம்ம y கண்டுபிடிச்சீங்க அப்படின்னா y equal to நமக்கு என்ன கிடைக்கும்? ரூட் tm. இப்ப t ஓட லிமிட் கண்டுபிடிங்க. y க்கு பதிலா 0ன்னு போட்டீங்கன்னா t ஓட லிமிட் 0. அதே மாதிரி y க்கு பதிலா இன்ஃபினிட்டி அப்படின்னு போட்டீங்கன்னா t க்கு பதிலா இன்ஃபினிட்டி அப்படின்னு கிடைச்சிரும். இப்ப நமக்கு இன்டெகிரல் எப்படி மாறிடும்? 0 to infinity e power y ஸ்கொயர் t ன்னு எடுத்திருப்போம். அப்ப மைனஸ் t இன்ட்டு dy யோட வேல்யூ என்ன பார்த்திருப்போம்? dt by 2 இன்ட்டு இந்த y யோட வேல்யூ தான் ரூட் t அப்படின்னு பார்த்திருப்போம். அப்ப 2 இன்ட்டு ரூட் t அப்படின்னு கிடைக்குமா? சோ இப்போ இந்த 2 வெளியே எடுத்துட்டீங்க அப்படின்னா 1/2 இன்டெகிரல் 0 to t. சோ இந்த இடத்துல நமக்கு என்ன இருக்கும்? e பவர் மைனஸ் t t பவர் இந்த ரூட் t அப்படின்றத மேல கொண்டு போனீங்க அப்படின்னா t பவர் மைனஸ் 1/2 dt ன்னு வருமா? இப்ப கவனிங்க 1/2 integral 0 to t e power minus t. இந்த t power minus 1/2 நான் எப்படி அரேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னா t power 1/2 minus 1 எடுக்கலாமா? into dt 1/2 minus 1 அப்படின்னு எடுத்தீங்கன்னா minus 2 plus 1 அப்ப minus 1/2 கிடைச்சிருமா? இப்ப இது அப்படியே இந்த காமா இன்டெகிரலுக்கு கம்பேர் பண்ணுங்க. காமா இன்டெகிரல் என்ன படிச்சிருப்போம்? காமா n equal to e power minus y power n minus 1 dy. சோ இந்த ஃபார்முலா நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்ப இந்த காமா இன்டெகிரல் ஃபார்முலா பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து ப்ரூவ் பண்ணிருப்போம். இப்போ நமக்கு இங்க என்ன இருக்கு? e power minus y க்கு பதிலா t, இங்க y க்கு பதிலா t power n minus 1. அப்ப n வர இடத்துல எனக்கு என்ன இருக்கு? 1/2 இருக்காம். 1/2 minus 1 மத்ததெல்லாம் அப்படியே இருக்கும். அப்ப நம்ம இதை எப்படி எடுத்துக்கலாம்? 1/2 காமா ஆஃப் 1/2 எடுக்கலாமா? சோ இந்த இடத்துல காமா n அப்படின்னா நல்லா கவனிச்சீங்க. காமா n அப்படின்னா y பவர் n minus 1. எனக்கு இங்க 1/2 minus 1னா அப்ப காமா n க்கு பதிலா இங்க எனக்கு என்ன இருக்கு? 1/2. அப்ப காமா 1/2. காமா 1/2 ஓட வேல்யூ என்னது? ரூட் பை. அப்ப நம்ம என்ன எழுதிடலாம்? சோ இந்த காமா 1/2 க்கு பதிலா ரூட் பை பை என்ன கிடைச்சிரும் நமக்கு? 2. சோ இதான் இங்க வந்து நம்ம எடுத்துப்போம். e பவர் மைனஸ் y ஸ்கொயர் dy ஓட வேல்யூ பாத்தீங்கன்னா ரூட் பை பை 2. சோ இந்த ரிசல்ட் எல்லாம் மனப்பாடமா ஞாபகம் வச்சுக்கோங்க. கண்டிப்பா இதை பேஸ் பண்ணி ப்ராப்ளம் சால்வ் பண்றப்ப நமக்கு ஈஸியா இந்த ரிசல்ட் தெரிஞ்சிச்சு அப்படின்னா இன்னும் நமக்கு வந்து ஷார்ட்டா வந்து சால்வ் பண்ணிடலாம். சோ கண்டிப்பா இந்த ஒரு 5 ரிசல்ட் நம்ம வந்து பார்த்திருப்போம். இந்த 5 ரிசல்ட் நல்லா ஞாபகம் வச்சுட்டோம்னா போதும். ஓகேவா? நீங்க இப்ப நெக்ஸ்ட் நம்ம என்ன பாக்குறோம் அப்படின்னா ப்ராப்ளம்ஸ். சோ இது வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா ஃபோரியர் சைன் டிரான்ஸ்ஃபார்மோட ஃபார்முலா பார்த்தோம், இன்வெர்ஸ் ஃபோரியர் சைன் டிரான்ஸ்ஃபார்மோட ஃபார்முலா பார்த்தோம். சோ அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா பர்சிவல்ஸ் ஃபார்முலா பார்த்தோம். சோ அதுக்கப்புறம் ப்ராப்பர்ட்டிஸ் ஃபோரியர் சைன் டிரான்ஸ்ஃபார்ம்ல நம்ம வந்து ஒரு டோட்டலா ஒரு 5 ப்ராப்பர்ட்டிஸ் பார்த்திருப்போம். சோ இந்த 5 ப்ராப்பர்ட்டிஸையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. சோ அதை பேஸ் பண்ணி எப்படி நம்ம சால்வ் பண்றது அப்படின்றதையும் பார்த்தோம். சோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ரிசல்ட்ஸ். சோ இந்த ரிசல்ட்டுமே ரொம்ப ரொம்ப முக்கியமான ரிசல்ட் தான் ஃபோரியர் சைன் டிரான்ஸ்ஃபார்ம்ல. சோ இந்த மாதிரி நம்ம ஒவ்வொன்றுமே பார்ப்போம். ஃபோரியர் டிரான்ஸ்ஃபார்முக்கு படிச்சிருப்போம், அடுத்து நம்ம ஃபோரியர் கொசைன் டிரான்ஸ்ஃபார்ம் படிச்சிருப்போம். சோ இது எல்லாத்தையும் நம்ம வந்து பாத்தீங்கன்னா கம்பேர் பண்ணி படிச்சீங்க அப்படின்னா நமக்கு இந்த ரிசல்ட் எல்லாமே எதுவுமே நமக்கு வந்து மறக்காது. இப்ப நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நம்ம என்ன பாக்குறோம் அப்படின்னா ஃபோரியர் சைன் டிரான்ஸ்ஃபார்மை பேஸ் பண்ணி ப்ராப்ளம் எப்படி நம்ம வந்து சால்வ் பண்றது அப்படின்றத பார்ப்போம். இப்ப இதுல வந்து பாத்தீங்கன்னா டோட்டலா வந்து ஒரு 7 ப்ராப்ளத்துக்கு நான் எடுத்து சால்வ் பண்றேன். கண்டிப்பா இந்த 7 ப்ராப்ளத்தை பாத்தீங்க அப்படின்னாலே இந்த மாதிரி நமக்கு கேட்டாங்க அப்படின்னா நமக்கு வந்து பாத்தீங்கன்னா எந்த ப்ராப்ளம் கேட்டாலும் இதை பேஸ் பண்ணி நம்ம வந்து ஈஸியா நம்ம வந்து சால்வ் பண்ணிடலாம். ஜஸ்ட் நம்ம இந்த ஒரு 7 ப்ராப்ளத்தையும் ஃபுல்லா வாட்ச் பண்ணி பாருங்க. கண்டிப்பா நமக்கு ஒவ்வொன்றுக்கும் நம்ம என்னென்ன வந்து அப்ளை பண்றோம் அப்படின்றது ஈஸியா உங்களுக்கு வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஓகே கவனிங்க. இப்ப ஃபர்ஸ்ட் ப்ராப்ளத்துல நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஃபோரியர் சைன் டிரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் எதுக்கு கண்டுபிடிக்கணும்? நம்ம e பவர் மைனஸ் ax. இப்ப இதுக்கு ஃபார்முலா எடுத்துங்க. ஃபோரியர் சைன் டிரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் f of x equal to என்ன ஃபார்முலா பார்த்திருப்போம்? root of 2 pi pi 0 to infinity f of x into என்னன்னு பார்த்திருப்போம்? sin sx into dx. இப்ப இந்த f of x க்கு பதிலா நம்ம என்ன எடுக்கிறோம்? e பவர் மைனஸ் ax. இப்ப இந்த இடத்துல ஃபோரியர் சைன் டிரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் எதுக்கு கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா e பவர் மைனஸ் ax க்கு. இப்ப நமக்கு ஃபார்முலா எப்படி கிடைக்கும்? root of 2 pi pi 0 to infinity f of x க்கு பதிலா e பவர் மைனஸ் ax sin sx dx வருமா? இப்ப கவனிங்க. சோ இதுக்கு தான் நம்ம வந்து ரிசல்ட் படிச்சிருப்போம். 0 to infinity e பவர் மைனஸ் ax sin அப்படின்னு வந்துச்சுன்னா மேல நமக்கு என்ன வரும்?
பி பை அப்படின்னு வரும். இப்ப எனக்கு இந்த இடத்துல ஏக்கு பதிலா ஏ அப்படியே இருக்கு, பிக்கு பதிலா எனக்கு என்ன இருக்கு எஸ். அப்ப எனக்கு இந்த இடத்துல ரிசல்ட் என்ன வந்துடும், ரூட் ஆஃப் 2 பை. இப்ப எனக்கு இந்த இடத்துல நமக்கு என்ன கிடைச்சிரும், எஸ் பை எஸ் ஸ்கொயர் பிளஸ் ஏ ஸ்கொயர் கிடைச்சிரும். இப்ப இந்த இடத்துல டைரக்டா நம்ம வந்து ஆன்சர் எழுதிடலாம். இது வந்து பாத்தீங்கன்னா ஃபோரியர் சைன் டிரான்ஸ்ஃபார்மோட ஆன்சர். இப்ப அடுத்து நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னா, இதுலயே வந்து பாத்தீங்கன்னா ஃபைண்ட் தி வேல்யூ ஆஃப் என்ன கேட்டிருக்காங்க, 0 to infinity s by s square plus a square sin sx into dx ஓட வேல்யூ கேட்டிருக்காங்களா. இப்ப இதுக்கு நம்ம என்ன அப்ளை பண்ணணும் அப்படின்னா, இன்வெர்ஸ் ஃபார்முலா அப்ளை பண்ணணும். இன்வெர்ஸ் ஃபோரியர் சைன் டிரான்ஸ்ஃபார்மோட ஃபார்முலா அப்ளை பண்ணுங்க. இன்வெர்ஸ் ஃபார்முலா என்னது, f of x equal to root of 2 pi 0 to infinity. இங்க நம்ம என்ன பார்த்திருப்போம், ஃபோரியர் சைன் டிரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் f of x into என்ன இருக்கும் நமக்கு sin sx dx. இப்ப நம்ம கண்டுபிடிச்சதை இங்க அப்ளை பண்ணுங்க. f of x ஓட வேல்யூ என்னதுங்க நமக்கு e power minus ax அப்படின்னு இருக்கும். இப்ப இந்த இடத்துல f of x க்கு பதிலா e power minus ax எடுத்துங்க. இங்க உள்ளது root of 2 pi 0 to infinity. இந்த ஃபோரியர் சைன் டிரான்ஸ்ஃபார்ம் கண்டுபிடிச்சது என்னது, root of 2 pi s by s square plus a square into என்ன இருக்கும் நமக்கு sin sx dx அப்படின்னு இருக்கும். இப்ப நெக்ஸ்ட் ஸ்டெப்ல இந்த ரூட் ஆஃப் 2 பை மல்டிப்ளை பண்ணீங்க அப்படின்னா ஈக்குவல் டு நமக்கு என்ன கிடைச்சிரும், ரூட் கேன்சல் ஆயிடும். அப்ப எது மட்டும் கிடைக்கும் நமக்கு 2 பை அப்படின்னு கிடைக்கும். 0 to infinity. இங்க நமக்கு என்ன இருக்கும், s by s ஸ்கொயர் பிளஸ் a ஸ்கொயர் இன்டு இங்க உள்ளது sin sx dx. இந்த சைடு நமக்கு என்ன இருக்கும், e பவர் மைனஸ் ax. இப்ப இந்த 2 பை ஈக்குவல் டு இந்த சைடு கொண்டு வந்தீங்கன்னா ஆன்சர் கிடைச்சிரும். அதாவது 0 to infinity s by s ஸ்கொயர் பிளஸ் a ஸ்கொயர் இன்டு இங்க உள்ளது என்னது sin sx dx ஈக்குவல் டு, சோ இந்த 2 பை இந்த சைடு கொண்டு வந்தீங்க அப்படின்னா பை பை 2 இன்டு என்ன இருக்கும் நமக்கு e பவர் மைனஸ் ax அப்படின்னு இருக்கும். சோ இதுதான் பாத்தீங்க அப்படின்னா டிடக்ஷனோட ஆன்சரா இருக்கும். சோ இந்த மாதிரி நமக்கு வந்து கேட்கலாம். சோ இந்த மாதிரி இன்டகிரேஷன் வேல்யூ கேட்டாங்க அப்படின்னா இன்வெர்ஸ் ஃபார்முலா அப்ளை பண்ணீங்கன்னா நமக்கு வந்து டைரக்டா ஆன்சர் கிடைச்சிரும். ஓகே கவனிங்க. இப்ப செகண்ட் ஒன் பாத்தீங்க அப்படின்னா ஃபோரியர் சைன் டிரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் என்ன கண்டுபிடிக்கணும் நம்ம, x e பவர் மைனஸ் ax. இப்ப இதுக்குதான் நம்ம வந்து ப்ராப்பர்ட்டிஸ் படிச்சிருப்போம். சோ என்ன ப்ராப்பர்ட்டி படிச்சிருப்போம் நம்ம, ஃபோரியர் சைன் டிரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் x into f of x அப்படின்னா நம்ம என்ன ப்ராப்பர்ட்டி படிச்சிருப்போம், மைனஸ் d by ds into ஃபோரியர் கொசைன் டிரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் என்ன படிச்சிருப்போம் நம்ம, f of x. சோ இந்த ப்ராப்பர்ட்டியை பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து சால்வ் பண்ண போறோம். இப்ப இதுல கவனிங்க, மைனஸ் d by ds into, சோ இந்த இடத்துல f of x க்கு வர என்ன இருக்கு நமக்கு e பவர் மைனஸ் ax. அப்ப இங்க அப்ளை பண்ணீங்கன்னா ஃபோரியர் சைன் டிரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் x into e பவர் மைனஸ் ax ஈக்குவல் டு, இங்க நமக்கு என்ன கிடைக்கும், ஃபோரியர் கொசைன் டிரான்ஸ்ஃபார்ம் ஆஃப், இங்க என்ன இருக்கு நமக்கு f of x. f of x ஓட வேல்யூ என்னது, e பவர் மைனஸ் ax. இப்ப கவனிங்க, மைனஸ் d by ds into, இப்ப ஃபர்ஸ்ட் இதுக்கு பார்த்திருப்போம் e பவர் மைனஸ் ax க்கு நம்ம கண்டுபிடிச்சப்ப என்ன ஆன்சர் பார்த்தோம், ரூட் ஆஃப் 2 பை என்னன்னு பார்த்தோம், s by s ஸ்கொயர் பிளஸ் a ஸ்கொயர் பார்த்தோமா. சைன் டிரான்ஸ்ஃபார்ம் கண்டுபிடிச்சப்ப ரூட் ஆஃப் 2 பை என்னன்னு பார்த்தோம் நம்ம, s by s ஸ்கொயர் பிளஸ் a ஸ்கொயர் அப்படின்னு பார்த்தோம். இப்ப அதே தான் இங்க கொசைன் டிரான்ஸ்ஃபார்ம் கண்டுபிடிச்சீங்க அப்படின்னா இப்ப இதுக்கு நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும் அப்படின்னா, அதாவது இந்த இடத்துல s க்கு பதிலா நமக்கு இங்க என்ன கிடைக்கும் அப்படின்னா a கிடைக்கும். அதாவது ரூட் ஆஃப் 2 பை a பை நமக்கு என்ன கிடைக்கும், s ஸ்கொயர் பிளஸ் a ஸ்கொயர். சோ இதுதான் நம்ம வந்து ஏற்கனவே ரிசல்ட்லயும் படிச்சிருப்போம் நம்ம. இப்ப இதை வந்து டிஃபரன்ஷியேட் பண்ணுங்க. இப்ப இதை டிஃபரன்ஷியேட் பண்ணினா என்ன கிடைக்கும், சோ இங்க உள்ள மைனஸ் ரூட் ஆஃப் 2 பை இன்டு, சோ இந்த a கூட வெளியே எடுத்துட்டீங்க அப்படின்னா 1 பை s ஸ்கொயர் பிளஸ் a ஸ்கொயர் இருக்குமா. இப்ப இந்த 1 பை s ஸ்கொயர் பிளஸ் a ஸ்கொயர் s பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணினா சோ நமக்கு என்ன கிடைக்கும், மைனஸ் 2s பை s ஸ்கொயர் பிளஸ் a ஸ்கொயர் ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு கிடைக்கும். இப்ப இதை அரேஞ்ச் பண்ணீங்க அப்படின்னா மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ் வந்துரும். அப்ப 2as பை, சோ இங்க என்ன இருக்கு நமக்கு s ஸ்கொயர் பிளஸ் a ஸ்கொயர். சோ இங்க முன்னாடி பாத்தீங்கன்னா நமக்கு என்ன இருக்கும், ரூட் ஆஃப் 2 பை. சோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா செகண்ட் क्वेश्चनோட ஆன்சர், அதாவது x into e பவர் மைனஸ் ax ஓட ஆன்சர். ஓகே கவனிங்க. இப்ப தேர்ட் क्वेश्चन பாத்தீங்க அப்படின்னா ஃபோரியர் சைன் டிரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் என்ன கண்டுபிடிக்கணும் நம்ம, 1 பை x. அதாவது ஃபோரியர் சைன் டிரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் எதுக்கு கண்டுபிடிக்கணும் நம்ம, 1 பை x க்கு. இப்ப இதே இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணுங்க. ஃபோரியர் டிரான்ஸ்ஃபார்மோட ஃபார்முலால ரூட் ஆஃப் 2 பை இன்டகிரல் 0 to infinity f of x க்கு பதிலா என்ன இருக்கு இங்க நமக்கு 1 by x. இங்க நமக்கு என்ன இருக்கும், sin sx dx அப்படின்னு வருமா. இப்ப எனக்கு இந்த இடத்துல நம்ம என்ன அரேஞ்ச் பண்றோம் அப்படின்னா, இங்க உள்ள இந்த sx நான் என்ன எடுத்துக்கிறேன் அப்படின்னா t அப்படின்னு எடுத்துக்கங்க.
இப்ப இதை டிஃபரன்ஷியேட் பண்ணீங்கன்னா எஸ் டிஎக்ஸ் ஈக்குவல் டு டிடின்னு கிடைக்குமா? இப்ப டீயோட லிமிட் என்ன கிடைக்கும்? எக்ஸுக்கு பதிலா 0 போட்டா டீயும் 0, எக்ஸுக்கு பதிலா இன்ஃபினிட்டி போட்டீங்கன்னா டீயும் இன்ஃபினிட்டி அப்படின்னு கிடைக்கும். அப்ப ரூட் ஆஃப் நம்ம என்ன எடுத்துக்கலாம்? அந்த இன்டர்வல் ரூட் ஆஃப் 2 பை பை இன்டெகிரல் 0 டு இன்ஃபினிட்டி. சோ இங்க கவனிங்க, இந்த இடத்துல உள்ள 1 பை எக்ஸ் சைன் எஸ்எக்ஸ் டிஎக்ஸ் இந்த இடத்துல தான் நம்ம வந்து எடுத்திருக்கோம். எஸ்எக்ஸ் அப்படின்னா நம்ம என்ன எடுத்திருக்கோம்? டிஎம். அப்ப நமக்கு இங்க என்ன கிடைச்சிரும்? சைன் எஸ்எக்ஸ் அப்படின்ற இடத்துல சைன் டி பை என்ன இருக்கு? எக்ஸ். எக்ஸோட வேல்யூ இதுல கண்டுபிடிச்சீங்க அப்படின்னா, சோ இந்த டி இந்த சைடு கொண்டு வந்தீங்க அப்படின்னா எக்ஸ் ஈக்குவல் டு டி பை எஸ் அப்படின்னு கிடைக்குமா? சோ அப்ப இந்த இடத்துல பாத்தீங்கன்னா நமக்கு சைன் டி பை என்ன கிடைக்கும்? டி பை எஸ் இன்டு dx ஓட வேல்யூ பாத்தீங்கன்னா நமக்கு என்ன கிடைக்கும்? dt பை என்ன இருக்கும்? நமக்கு s. அப்ப ஈக்குவல் டு, சோ இங்க உள்ள இந்த ரூட் ஆஃப் 2 பை பை அப்படியே இருக்கும் 0 டு இன்ஃபினிட்டி. சோ இதை எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா sin t பை t பை sன்றப்ப இந்த s அப்படியே மேல வரும். அப்ப s மேல வந்துச்சுன்னா இந்த s க்கு இந்த s கேன்சல் ஆயிரும். இப்ப எது மட்டும்தான் இருக்கும்? sin t பை t இன்டு என்ன இருக்கும்? நமக்கு dt அப்படின்னு இருக்கும். சோ நம்ம ஏற்கனவே ரிசல்ட்ல படிச்சிருப்போம் 0 டு இன்ஃபினிட்டி உள்ள sin x by x dx இருந்துச்சு அப்படின்னா, சோ நம்ம இதுக்கு என்ன ஆன்சர் படிச்சிருப்போம்? பை பை 2. சோ இந்த இடத்துல நம்ம இன்டெகிரல் பண்ண தேவையில்ல, டைரக்டா இதோட இன்டெகிரல் வேல்யூவை சோ நம்ம என்ன எடுத்துக்கலாம்? பை பை 2 அப்படின்னு எடுத்துக்கலாம். அப்ப நமக்கு இங்க என்ன கிடைச்சிரும்? ரூட் ஆஃப் 2 பை பை இன்டு என்ன கிடைக்கும்? நமக்கு பை பை 2. இப்ப இதை வந்து எப்படி பிரிச்சுக்கலாம்? நம்ம ரூட் 2 பை ரூட் பை, இந்த பை பை 2 வந்து பாத்தீங்கன்னா ரூட் பை இன்டு ரூட் பை, அதே மாதிரி பாத்தீங்கன்னா ரூட் 2 இன்டு ரூட் 2. அப்ப இதுல ஒண்ணு கேன்சல் ஆயிடுச்சுன்னா நமக்கு ஆன்சர் என்ன கிடைச்சிரும்? ரூட் ஆஃப் என்னன்னு கிடைக்கும்? நமக்கு பை பை 2. அப்ப ஃபோரியர் சைன் டிரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் 1 பை x க்கு சோ நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும்? நமக்கு ரூட் ஆஃப் என்னன்னு கிடைச்சிரும்? பை பை 2 அப்படின்னு கிடைச்சிரும். ஓகே கவனிங்க, பாதி இதே மாதிரி ஃபோர்த் क्वेश्चन பாருங்க. ஃபைண்ட் தி ஃபோரியர் சைன் டிரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் எதுக்கு எடுக்கிறோம் நம்ம? e பவர் மைனஸ் ax பை x ஆம். இப்ப இதே மாதிரி சோ இந்த ஃபோரியர் சைன் டிரான்ஸ்ஃபார்ம் ஃபார்முலா அப்ளை பண்ணுங்க. ஃபோரியர் சைன் டிரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் e பவர் மைனஸ் ax பை x ஈக்குவல் டு, இப்ப நமக்கு என்ன கிடைக்கும்? ரூட் ஆஃப் 2 பை பை 0 டு இன்ஃபினிட்டி f ஆஃப் x ஓட வேல்யூ என்னது? e பவர் மைனஸ் ax பை x ஆம் இன்டு இங்க என்ன இருக்கு? நமக்கு sin sx இன்டு என்ன இருக்கு? நமக்கு dx. இப்ப இது அப்படியே என்ன பண்ணுங்க அப்படின்னா டிஃபரன்ஷியேட் ஆன் போத் சைட்ஸ். சோ ரெண்டு சைடு என்ன பண்றோம் அப்படின்னா டிஃபரன்ஷியேட் பண்றோம். அதாவது வித் ரெஸ்பெக்ட் டு எதை பொறுத்து நம்ம டிஃபரன்ஷியேட் பண்றோம்? s பொறுத்து நம்ம வந்து டிஃபரன்ஷியேட் பண்றோம். இப்ப இந்த சைடு டிஃபரன்ஷியேட் பண்ணீங்க அப்படின்னா சோ நம்ம எப்படி எடுத்துக்கலாம்? d by ds இன்டு ஃபோரியர் சைன் டிரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் e பவர் மைனஸ் ax by x x பொறுத்து பண்றப்ப இங்க உள்ளது ரூட் ஆஃப் 2 பை பை அப்படியே இருக்கும். சோ இங்க அதே மாதிரி d by ds இன்டு 0 டு இன்ஃபினிட்டி e பவர் மைனஸ் ax by x இன்டு என்ன இருக்கும்? நமக்கு sin sx dx. இப்ப இதை s பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணீங்கன்னா இங்க நமக்கு என்ன கிடைக்கும்? ரூட் ஆஃப் 2 பை பை 0 டு இன்ஃபினிட்டி இங்க உள்ளது e பவர் மைனஸ் ax by x இன்டு sin டிஃபரன்ஷியேட் பண்ணீங்க அப்படின்னா cos ஆம். அப்ப இந்த இடத்துல cos sx இன்டு என்ன கிடைக்கும்? x s பொறுத்து பண்றதுனால இன்டு என்ன இருக்கும்? dx. இந்த x க்கு இந்த x கேன்சல் ஆயிரும். இப்ப ரிமைனிங் நமக்கு என்ன இருக்கும்? ரூட் ஆஃப் 2 பை பை இன்டெகிரல் 0 டு இன்ஃபினிட்டி e பவர் மைனஸ் ax cos sx இன்டு என்ன வந்துரும்? நமக்கு dx அப்படின்னு வந்துரும். ஓகே கவனிங்க, நெக்ஸ்ட் இந்த ரிசல்ட் தான் நம்ம வந்து பார்த்திருப்போம். சோ ரூட் ஆஃப் 2 பை பை இன்டு, இப்போ இந்த ரிசல்ட் என்ன பார்த்திருப்போம்? cos ன்னு வருதா? e பவர் மைனஸ் ax cos sx இன்டு dx ன்னு வருதா? அப்ப cos வந்துச்சுன்னா நமக்கு இங்க மேல என்ன வரணும்? a பை என்ன வரணும்? நமக்கு s ஸ்கொயர் பிளஸ் a ஸ்கொயர். இப்போ இதுதான் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா இதோட ஆன்சரா இருக்கும். அதாவது ரூட் ஆஃப் 2 பை பை இன்டு a பை நமக்கு என்ன கிடைக்குது? s ஸ்கொயர் பிளஸ் a ஸ்கொயர். ஓகே கவனிங்க, இப்போ இந்த இடத்துல நம்ம என்ன எடுத்துப்போம்? இந்த சைடு d by ds இன்டு ஃபோரியர் சைன் டிரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் என்ன எடுத்துப்போம்? நம்ம e பவர் மைனஸ் ax by x ஆம். இப்போ இந்த இடத்துல நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணிருப்போம். இப்போ இந்த டிஃபரன்ஷியேஷனை கேன்சல் பண்றதுக்கு சோ இத அப்படியே அகைன் என்ன பண்ணுங்க அப்படின்னா இன்டகிரேட் பண்ணுங்க. சோ இத நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா இன்டகிரேட் பண்ணுங்க. இப்போ இத இன்டகிரேட் பண்ணீங்க அப்படின்னா சோ இந்த சைடு டிஃபரன்ஷியேஷன் கேன்சல் ஆயிரும். அப்ப நமக்கு என்ன கிடைக்கும்? ஃபோரியர் சைன் டிரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் e பவர் மைனஸ் ax by x அப்படின்னு கிடைக்கும். சோ இந்த சைடு நமக்கு இன்டகிரேட் பண்றப்ப சோ ரூட் ஆஃப் 2 பை பை இந்த இடத்துல நமக்கு என்ன கிடைக்கும்? ரூட் ஆஃப் 2 பை பை இன்டகிரல் நமக்கு என்ன கிடைக்கும்? a பை s ஸ்கொயர் பிளஸ் a ஸ்கொயர் இன்டு நமக்கு என்ன கிடைக்கும்? ds அப்படின்னு கிடைக்கும். இப்போ இதை இன்டகிரேட் பண்ணீங்கன்னா நமக்கு என்ன ஆன்சர் கிடைச்சிரும்? ரூட் ஆஃப் 2 பை பை இன்டு
சோ இதோட இன்டகிரேஷன்னா 1/a tan inverse x by a அப்படின்னு படிச்சிருப்போமா. இப்போ இந்த ஒரு ஏக்கு இந்த a கேன்சல் ஆயிரும். அப்ப நமக்கு எது மட்டும்தான் கிடைக்கும், tan inverse என்னன்னு கிடைக்கும் நமக்கு s by a அப்படின்னு கிடைக்கும். நியூமரேட்டர்ல ஒரு a இருக்கும். சோ இங்க நமக்கு ஃபார்முலால ஒரு 1/a வரும். அப்ப கேன்சல் ஆயிடுச்சுன்னா √2 நமக்கு என்னன்னு கிடைக்கும், tan inverse s by a அப்படின்னு கிடைக்கும். சோ இதுதான் பாத்தீங்க அப்படின்னா fourth क्वेश्चनோட ஆன்சரா இருக்கும். ஓகேவா. நீங்க இப்ப நெக்ஸ்ட் 5th क्वेश्चन பாருங்க. ஃபைண்ட் தி ஃபோரியர் சைன் டிரான்ஸ்ஃபார்ம் ஆஃப், எதுக்கு பார்க்கறோம் நம்ம, x பவர் n மைனஸ் 1. இப்ப ஃபோரியர் சைன் டிரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் f ஆஃப் x என்ன ஃபார்முலா பார்த்திருப்போம், √2 0 to infinity f of x into sin sx into என்ன பார்த்திருப்போம் நம்ம, dx. இப்போ இந்த f of x க்கு பதிலா ஃபோரியர் சைன் டிரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் இங்க என்ன பார்க்கறோம், x பவர் n மைனஸ் 1. இங்க √2 integral 0 to infinity f of x க்கு பதிலா x பவர் n மைனஸ் 1. இங்க நமக்கு என்ன இருக்கும், sin sx into dx. இப்ப கவனிங்க, இந்த ரிசல்ட்டை தான் நம்ம ஏற்கனவே எடுத்து ப்ரூஃப் பண்ணிருப்போம். அதாவது 0 to infinity x power n minus 1 sin sx dx அப்படின்னா, சோ நம்ம என்ன ரிசல்ட் பார்த்திருப்போம் ஏற்கனவே நம்ம ப்ரூஃப் பண்றப்ப √2 into, சோ இததான் நம்ம என்ன பார்த்திருப்போம், gamma n by s power n into என்ன பார்த்திருப்போம் நம்ம, sin n pi by 2 அப்படின்னு பார்த்திருப்போமா. சோ அப்ப நமக்கு என்ன கிடைச்சிரும், ஃபோரியர் சைன் டிரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் x power n minus 1 அப்படின்றது √2 gamma n s power n into என்ன கிடைச்சிரும் நமக்கு, sin n pi by 2 அப்படின்னு கிடைச்சிரும். சோ இது வந்து பாத்தீங்கன்னா 5th क्वेश्चनோட ஆன்சர், ஃபோரியர் sin டிரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் x பவர் என்னது, n minus 1. இப்போ இதே இது 6th क्वेश्चन கவனிங்க. ஃபோரியர் sin டிரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் என்ன கேட்டிருக்காங்க நமக்கு, 1/√x. இப்போ நான் இதை எப்படி அரேஞ்ச் பண்றேன் அப்படின்னா, ஃபோரியர் sin டிரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் √x மேல கொண்டு போனீங்க அப்படின்னா x பவர் மைனஸ் 1/2 அப்படின்னு கிடைக்குமா. இப்போ இந்த x பவர் மைனஸ் 1/2 நான் எப்படி எடுத்துக்கிறேன் அப்படின்னா, ஃபோரியர் சைன் டிரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் x பவர் 1/2 மைனஸ் 1 அப்படின்னு எடுத்துக்கிறேன். இப்போ 1/2 மைனஸ் 1னா என்னது, இங்க இந்த இடத்துல நம்ம பார்த்திருப்போம், அதாவது n மைனஸ் 1 ஃபார்மேட்டுக்கு. அப்ப எனக்கு இந்த இடத்துல n ஈக்குவல் டு என்னன்னு கிடைச்சிருச்சு, 1/2. இப்போ நம்ம கண்டுபிடிச்ச இந்த ஃபார்முலால n-க்கு பதிலா 1/2 அப்ளை பண்ணீங்கன்னா இந்த क्वेश्चनோட ஆன்சர் வந்து நமக்கு வந்து கிடைச்சிரும். இப்போ நம்ம இங்க என்ன பார்த்திருப்போம், √2 into, சோ இங்க காமா n அப்படின்னா காமா ஆஃப் n-க்கு பதிலா 1/2, s பவர் n அப்படின்னா s பவர் 1/2, sin into n-க்கு பதிலா 1/2 போட்டீங்கன்னா sin pi by 4. இப்போ இதை சிம்பிளை பண்ணுங்க, √2 into காமா 1/2ன்றது என்ன பார்த்தோம் நம்ம, √pi by s பவர் 1/2ன்றது √s. சோ sin pi by 4 ஓட வேல்யூ என்னது, 1/√2. இப்போ இதுல பாத்தீங்கன்னா இந்த √pi கேன்சல் ஆயிரும், √2 கேன்சல் ஆயிரும், ஈக்குவல் டு எது மட்டும்தான் இருக்கும் நமக்கு, 1/√s அப்படின்னு வரும். அப்ப 6th क्वेश्चनல பாத்தீங்க அப்படின்னா ஃபோரியர் சைன் டிரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் 1/√x கண்டுபிடிச்சோம் அப்படின்னா, சோ நமக்கு ஆன்சர் என்ன வருது, 1/√s. எனக்கு இந்த இடத்துல f of x இருக்கிறதே x க்கு பதிலா s ன்னு வந்துச்சுன்னா, சோ இததான் நம்ம என்னன்னு பார்த்திருப்போம், செல்ஃப் ரெசிப்ரோக்கல் அப்படின்னு படிச்சிருப்போமா. சோ அப்ப இந்த இடத்துல நமக்கு வந்து இதை நம்ம என்னன்னு சொல்லலாம், செல்ஃப் ரெசிப்ரோக்கல் அப்படின்னு சொல்லலாம். அதாவது 1/√x-க்கு நம்ம சைன் டிரான்ஸ்ஃபார்ம் கண்டுபிடிச்சோம் அப்படின்னா x-க்கு பதிலா அப்படியே s வரும், 1/√s அப்படின்னு வரும். சோ அப்ப இதான் நம்ம என்ன சொல்லுவோம், இந்த ஃபங்க்ஷனை செல்ஃப் ரெசிப்ரோக்கல் அப்படின்னு சொல்லுவோம். 7th क्वेश्चनல நம்ம என்ன பார்க்கறோம் அப்படின்னா, find f of x if its sin transform is, அதாவது நமக்கு என்ன கொடுத்துட்டாங்க அப்படின்னா, ஃபோரியர் சைன் டிரான்ஸ்ஃபார்ம் கொடுத்துட்டாங்க. f of x ஓட வேல்யூ e பவர் மைனஸ் isa by s ன்னு கொடுத்துட்டாங்க. நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா f of x கண்டுபிடிக்கணும். சோ அதுக்கப்புறம் இந்த டிடக்ஷன் வேல்யூ நம்ம வந்து கண்டுபிடிக்கணும். இப்ப கவனிங்க, சோ நமக்கு வந்து பாத்தீங்கன்னா இன்வர்ஷன் ஃபார்முலா எடுத்துங்க. இன்வர்ஸ் ஃபார்முலா நம்ம என்ன பார்த்திருப்போம், f of x equal to √2 integral 0 to infinity Fourier sin transform of f of x into என்ன பார்த்திருப்போம் நம்ம, sin sx dx. எனக்கு இந்த இடத்துல Fourier sin transform ஓட வேல்யூ கொடுத்துட்டு என்ன வேல்யூ கேட்டிருக்காங்க, f of x ஓட வேல்யூ கேட்டிருக்காங்க. சோ அதனால இந்த இடத்துல நம்ம என்ன எடுத்துக்கிட்டோம், நம்ம இன்வர்ஸ் ஃபோரியர் டிரான்ஸ்ஃபார்மோட சைன் டிரான்ஸ்ஃபார்மோட ஃபார்முலா நம்ம வந்து எடுத்துக்கிட்டோம். இப்போ இதுல வந்து அப்ளை பண்ணுங்க, நமக்கு என்ன கிடைக்கும், சோ இங்க உள்ளது √2 அப்படியே இருக்கும், 0 to infinity. சோ இந்த ஃபோரியர் சைன் டிரான்ஸ்ஃபார்ம் f of x ஓட வேல்யூ நமக்கு என்ன கொடுத்துட்டாங்க, e பவர் மைனஸ் sa by s இன்டு இங்க உள்ளது என்ன இருக்கும் நமக்கு, sin sx என்ன இருக்கு நமக்கு dx. இப்போ இது அப்படியே என்ன பண்ணுங்க அப்படின்னா
டிஃபரன்ஷியேட் பண்ணுங்க வித் ரெஸ்பெக்ட் டு என்ன பண்றோம் நம்ம x பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணீங்கன்னா சோ இந்த சைடு d by dx இன்டு சோ நமக்கு என்ன இருக்கும் f of x ஈக்குவல் டு சோ இந்த சைடு நமக்கு root of 2 pi pi d by dx இன்டு சோ இங்க நமக்கு என்ன இருக்கும் இன்டகிரல் 0 to infinity e power minus sa by s இன்டு என்ன இருக்கும் நமக்கு sin sx dx அப்படின்னு இருக்கும். இப்போ இந்த இடத்துல உள்ள root of 2 pi pi அப்படி எடுத்துங்க 0 to infinity எதை பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்றோம் நம்ம x பொறுத்து. அப்ப இங்க உள்ள இந்த e power minus sa by s அப்படியே இருக்கும். sin sx டிஃபரன்ஷியேட் பண்ணீங்க அப்படின்னா cos sx இன்டு என்ன இருக்கும் நமக்கு s இருக்கும் dx. இந்த s க்கு s கேன்சல் பண்ணிட்டீங்க அப்படின்னா root of 2 pi pi 0 to infinity இங்க நமக்கு என்ன இருக்கும் e power minus sa சோ இங்க என்ன இருக்கு நமக்கு cos sx இன்டு என்ன இருக்கு நமக்கு ds ன்னு வருமா. சோ இது எல்லாமே பாத்தீங்கன்னா இன்டு ds அதாவது இன்வெர்ஸ் ஃபோரியர் டிரான்ஸ்ஃபார்ம்ல இந்த இடத்துல நமக்கு வந்து dx ன்னு வராது ds அப்படின்னு வரும். சோ இது எல்லாமே பாத்தீங்கன்னா ds. சோ இங்க ஃபோரியர் sin டிரான்ஸ்ஃபார்ம்னா x வரும் இன்வெர்ஸ் ஃபோரியர் டிரான்ஸ்ஃபார்ம்னா நமக்கு என்ன வரணும் இங்க ds அப்படின்னு வரணும். இப்போ இத வந்து அப்படியே சிம்பிளை பண்ணுங்க. இப்போ இந்த இடத்துல இந்த ஃபார்முலா தான் நம்ம வந்து படிச்சிருப்போம் e power minus sa cos sx dx அப்படின்னா நம்ம என்ன பார்த்திருப்போம் நம்ம ஃபார்முலா a cos வந்துச்சுன்னா a by ன்னு பார்த்திருப்போமா. இப்போ எனக்கு இந்த இடத்துல நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா root of 2 pi pi இன்டு இதை இன்டகிரேட் பண்ணோம் அப்படின்னா டைரக்டா நம்ம என்ன எடுத்துக்கலாம் a by a ஸ்கொயர் பிளஸ் x ஸ்கொயர் அப்படின்னு வந்துரும். a ஸ்கொயர் பிளஸ் என்னன்னு கிடைக்கும் நமக்கு x ஸ்கொயர். இந்த இங்க பாத்தீங்கன்னா இந்த s அப்படின்றது நமக்கு வந்து வேரியபிள். சோ இங்க வந்து பாத்தீங்கன்னா a இன்னொன்னு பாத்தீங்கன்னா x ன்னு இருக்கும். சோ அப்ப இத இன்டகிரல் அப்ளை பண்ணீங்கன்னா டைரக்டா நம்ம என்ன எழுதிடலாம் a by a ஸ்கொயர் பிளஸ் x ஸ்கொயர். சோ இந்த சைடு நம்ம என்ன எடுத்துப்போம் d by dx ஆஃப் இங்க நமக்கு என்ன இருக்கும் f of x அப்படின்னு இருக்கும். இப்போ இந்த டிஃபரன்ஷியேஷனை கேன்சல் பண்றதுக்காண்டி சோ இத அப்படியே நம்ம என்ன பண்ணுங்க இன்டகிரேட் பண்ணுங்க. சோ ஃபர்ஸ்ட் கொடுத்திருக்கிற சோ நம்ம எடுத்தோம்ல இந்த இடத்துல இன்வெர்ஸ் ஃபார்முலாவை அப்படியே டிஃபரன்ஷியேட் பண்றோம் அதை அப்படியே இன்டகிரேட் பண்ணோம். இன்டகிரேட் பண்ணீங்கன்னா நமக்கு என்ன கிடைக்கும் இந்த டிஃபரன்ஷியேஷன் கேன்சல் ஆயிருமா. இப்ப கேன்சல் ஆயிட்டா நமக்கு என்ன கிடைக்கும் இந்த சைடு f of x இருக்கும். சோ இங்க உள்ளது என்ன இருக்கும் நமக்கு root of 2 pi pi இன்டு சோ இந்த ஃபார்முலா தான் பார்த்திருப்போம் a by s a ஸ்கொயர் பிளஸ் x ஸ்கொயர் அப்படின்னா இந்த a வை வெளிய எடுத்துட்டீங்க அப்படின்னா சோ நம்ம போன ப்ராப்ளத்துல பார்த்திருப்போம் 1 by a என்னன்னு பார்த்திருப்போம் நம்ம tan inverse x by a வாம். இப்போ இந்த a க்கு இந்த a கேன்சல் பண்ணிட்டீங்க அப்படின்னா சோ நமக்கு ஆன்சர் என்ன கிடைச்சிரும் root of 2 pi pi இன்டு tan inverse நமக்கு என்ன கிடைச்சிரும் x by a. சோ இது வந்து பாத்தீங்கன்னா ஃபோரியர் sin டிரான்ஸ்ஃபார்மோட ஃபார்முலா. இப்போ இதுல நமக்கு இந்த டிடக்ஷனை நம்ம வந்து கண்டுபிடிக்கணும். ஃபோரியர் sin டிரான்ஸ்ஃபார்ம் இன்வெர்ஸ் ஆஃப் என்னது 1 by s ஆம். இப்போ நம்ம கண்டுபிடிச்ச ப்ராப்ளத்துல டைரக்டா புட் a ஈக்குவல் டு என்ன அப்ளை பண்ணுங்க 0 ன்னு அப்ளை பண்ணுங்க. இப்போ a க்கு பதிலா 0 ன்னு அப்ளை பண்ணினா சோ இந்த இடத்துல நமக்கு என்ன இருக்கும் f s ஆஃப் இன்வெர்ஸ் f of x ஓட வேல்யூ என்னது e power minus sa by s ஆம் ஈக்குவல் டு root of 2 pi pi என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் நம்ம tan inverse x by a. இப்போ இதுல a க்கு பதிலா 0 ன்னு அப்ளை பண்ணினா சோ இங்க நமக்கு என்ன இருக்கும் f inverse of e power 0 1 ன்னு கிடைக்கும். அப்ப 1 by s ன்னு கிடைச்சிருமா. இதுல அப்ளை பண்ணீங்கன்னா e power 0 ஓட வேல்யூ 1 by s ன்னு கிடைக்கும். சோ இங்க 0 அப்ளை பண்ணீங்கன்னா tan inverse infinity அப்படின்னு வரும். root of 2 pi pi tan inverse infinity ன்னு வருமா x by 0 ன்னு வரும். அப்ப infinity tan க்கு எப்ப infinity கிடைக்கும் நமக்கு pi by 2 ஆம். சோ அப்ப இங்க உள்ளது root of 2 pi pi இன்டு என்ன கிடைக்கும் நமக்கு pi by 2. சோ இத கேன்சல் பண்ணீங்க அப்படின்னா root of என்ன கிடைச்சிரும் நமக்கு pi by 2 அப்படின்னு கிடைச்சிரும். சோ அப்ப இதோட ஆன்சர் பாத்தீங்க அப்படின்னா root of என்னன்னு கிடைக்கும் நமக்கு pi by 2. சோ இதான் 7th क्वेश्चनோட ஆன்சர். இப்போ இது வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா சோ நம்ம ஃபோரியர் sin டிரான்ஸ்ஃபார்ம் எடுத்து அதோட ப்ராப்பர்ட்டிஸ் பார்த்தோம். சோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ரிசல்ட்ஸ் பார்த்தோம். அந்த ரிசல்ட் ரொம்ப ரொம்ப நமக்கு வந்து முக்கியமானது. சோ அதுக்கப்புறம் அதை பேஸ் பண்ணி ப்ராப்ளம் எப்படி நம்ம வந்து சால்வ் பண்றது அப்படின்னு பார்த்தோம். இப்போ இதுல வந்து பாத்தீங்கன்னா டோட்டலா வந்து ஒரு 7 ப்ராப்ளத்தை நம்ம எடுத்து சால்வ் பண்ணிருக்கோம். சோ இந்த ப்ராப்ளத்தை நீங்க பாத்துட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா நமக்கு வேற எந்த ப்ராப்ளம் கேட்டாலும் இந்த மாடலை பேஸ் பண்ணி சோ இது எல்லாத்துக்குமே முக்கியமானது என்னன்னா ஃபோரியர் sin டிரான்ஸ்ஃபார்மோட ஃபார்முலா தான். சோ அந்த ஃபார்முலா பேஸ் பண்ணி தான் ப்ராப்பர்ட்டியும் நம்ம ப்ரூவ் பண்ணிருப்போம் ரிசல்ட்டும் நம்ம வந்து ப்ரூவ் பண்ணிருப்போம். இப்போ இதே மாதிரி நெக்ஸ்ட் வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா பார்ட் 10ல ஃபோரியர் கொசைன் டிரான்ஸ்ஃபார்ம் எடுத்துக்கிறோம். இப்போ நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஃபோரியர் sin டிரான்ஸ்ஃபார்ம் முடிச்சிருப்போம். சோ அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஃபோரியர் டிரான்ஸ்ஃபார்ம் முடிச்சிருப்போம். இதுக்கு முன்னாடி ஃபோரியர் சீரிஸ் முடிச்சிருப்போம். சோ இந்த பார்ட் 10ல நம்ம என்ன எடுத்துக்கிறோம் அப்படின்னா ஃபோரியர் கொசைன் டிரான்ஸ்ஃபார்ம் பர்சிவல்ஸ் ஐடென்டிட்டி சோ அதுக்கப்புறம் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஃபோரியர் கொசைன் டிரான்ஸ்ஃபார்ம் இத பேஸ் பண்ணி ரிசல்ட்ஸ் அண்ட் ப்ராப்ளம்ஸ் சோ இது எல்லாத்தையுமே
பார்ட் 10ல நம்ம வந்து பாத்தீங்கன்னா நம்ம சால்வ் பண்ண போறோம். இதோட பாத்தீங்க அப்படின்னா நம்ம இன்னைக்கு நம்ம டே 4ல நம்ம கம்ப்ளீட் பண்ண வேண்டிய இந்த 4 பார்ட்டுமே வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து கம்ப்ளீட் ஆயிடும். இது வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோல நம்ம வந்து பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. நம்ம போற ஒவ்வொரு வீடியோவும் உங்க நோட்டிபிகேஷன்ஸ்ல வரணும் அப்படின்னா மறந்துடாம பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கங்க.